கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். With gratitude I praise the name of the Lord. தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு தமிழ் மொழிபெயர்ப்பிலே அதற்கேற்றபடி செய்வார்கள் என்றும், ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி வல்லமையான காரியங்களை செய்வார்கள் என்றும் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:32 வாசிக்கிறோம். Prophetic book of Daniel chapter 11 verse 30 we read like this: those people, those who know the name of the Lord, in Tamil translation says, they will do mighty things. அந்தகார வல்லமைகளும் பாதாளத்தின் சக்திகளும் மனுக்குலத்துக்கு விரோதமாக மும்முரமாய் கிரியை செய்கிற இந்த நாட்களிலே தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு பலமான காரியத்தை செய்வார்கள். These days which are filled with the power of darkness and with so many commotions, those people, those who know their God, shall be strong and do exploits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. எனக்கு அந்த வசனத்திலிருந்து நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால், நாம் இந்த அந்தகார தீய சக்திகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவனை பற்றி ஒரு சரியான அறிவு நமக்கு வேண்டும். What I understood from this verse was, if we have to overcome the evil powers of darkness, we really need true knowledge about our God. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் தான் தீய சக்திகளை ஜெயிப்பார்கள், பெரிய காரியங்களை செய்வார்கள். Those who know their God only, they can do great exploits and overcome the enemy. உன்னுடைய தேவனை நீ அறிந்திருக்கிறாயா? Have you known your God? இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Those who come for this meeting, I'm asking a question from you. உங்கள் தேவன் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? You know who is your God and what is his nature? இப்பொழுது நாம் கேள்விப்பட்டோமே சாட்சியிலே. Now you heard in the testimony. ஒவ்வொருவருக்கும் அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். God reveals to everyone as to who he is. நம் ஒவ்வொருவரை பற்றி கேட்டாலும் நம் தேவனை பற்றி நமக்கு ஒரு திட்டமான வார்த்தை உண்டு. If everyone is questioned, we all have got a sure word concerning our God. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அனுபவ அறிவு உடையவளாய் இருந்தால் எந்த வல்லமையை கண்டும் நீ அஞ்ச வேண்டியதே இல்லை. If you have a knowledge about your God and experience about your God, you need not fear for any evils or dangers. மனித வாழ்க்கை என்பது துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே. In this world, human life is filled with sufferings and difficulties. ஆனால் நம்முடைய துன்பங்கள் மலை போல் உயர்ந்து கடல் போல் பறந்து பெரியதாய் இருந்தாலும் அந்த சர்வ வல்லவர் ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் அவை யாவும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். Maybe our burdens, our difficulties are highest mountain, wide as the ocean. If our God speaks one word, that will be vanished. அவருடைய வார்த்தை நம்முடைய துன்பங்கள் யாவற்றையும் துடைத்து விடுகிறது. His words will wipe away all our sorrows. மெய்யான மகிழ்ச்சி கர்த்தராகிய இயேசு தான் ஒரு மனிதனுக்கு தர முடியும். Only Jesus can give true joy to a person. தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத ஒருவர் பெந்தேகோஸ்தே ஆராதனைக்கு வந்து யாரும் தன்னை காணக்கூடாது என்று சொல்லி வெளியிலே ஒளித்திருந்து அந்த ஓட்டை வழியாக அந்த ஆராதனை எப்படி நடக்கிறது என்று பார்க்கும்படி பின்னாலே ஒளித்து பார்த்து கொண்டிருந்தார். A person who did not have peace in his life, he came for such a Pentecostal gathering so that no others may see him. He was just behind the thatched roof, hidingly sitting and listening to God's word. மிகுந்த பக்தி உள்ளவர் தன்னுடைய தெய்வத்தோடு. He had godliness too. He had ஆனாலும் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. But no peace in his life. கிறிஸ்தவ ஆராதனை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படியாக வெளியே நின்று ஒளித்து நின்று ஓட்டை வழியாக உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தார். To see as to how the Christian worship is going on through a hole, he was trying to find out how they are worshiping God. பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்படி எழும்பி ஆதியாகமத்தில் நின்று ஒரு வசனத்தை வாசித்தார். In the preacher, he got up to preach and read a verse in the book of Genesis. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன் என்று. Come ye, O blessed of the Lord, come inside. Why are you standing outside? இருதயம் உடைந்தது. His heart was broken. தன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நிச்சயித்துக் கொண்டார். He was sure that there's a God who sees him. தன்னை குறித்து கவலைப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை கண்டார். He knew there was a God who cares for him. கழுத்திலே ருத்ராட்ச மாலை இருந்தது. He had the chain in his neck. நெற்றியிலே பட்டை இருந்தது. He also had that thing on the forehead. ருத்ராட்ச மாலையை அறுத்து எறிந்தார்.
He took away the chain from his neck. நெற்றியிலே பூசப்பட்டிருந்த பட்டையெல்லாம் துடைத்தெறிந்தார். He put away all the things which is upon his forehead. உள்ளே வந்தார். He came inside. இயேசுவே என்று விழுந்தார். Telling Jesus, he felt the feet of the Lord. அதுவரைக்கும் அவர் கண்டிராத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அன்று தன் வாழ்க்கையிலே கண்டார். The joy which he has not seen before, that day he saw great joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கும் கூட நாம் ஒவ்வொருவருக்காக கிரியை செய்கிற இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை நான் திட்டமாய் சொல்லுகிறேன். Very definitely want to tell to you that even today there's a Jesus who's working for you and me. நான் இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தபோது எனக்கு ஒரு தேவ வார்த்தை கிடைத்தது. When I came and sat for the meeting here, I received a God's word. நான் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லவில்லை. I did not tell as a prophecy. ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். I am telling that word. விதைப்பும் அறுப்பும் இல்லாத வனாந்தரத்திலே என் ஜனத்தை ஆச்சரியமாய் நடத்தின தேவன் நான் அல்லவோ என்கிற ஒரு வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. Am I not the Lord who led my people so wonderfully in the wilderness where there was no sowing or reaping? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வனாந்தரமான ஒரு இடத்திலும் கூட தன் ஜனத்தை ஒரு குறைவுமின்றி நடத்தின தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிறார். God who led the people of God in the wilderness without any lacking, that God is in our midst tonight. நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, you shall see his glory. விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அவருக்கு சத்தமாய் ஸ்தோத்திரிப்போமா. Those who believe, shall we all lift up both our hands and praise God. நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற ஒரு தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். We have got a God who is able to fulfill all our needs. நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா. Shall we all praise God with gratitude? Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. ஸ்தோத்திரம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ற தலைப்பிலே சில சத்தியங்களை பேச விரும்புகிறேன். Under the heading Jesus the son of David, I would like to speak a few things to you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பல இடங்களிலே பல விதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. Concerning the Lord Jesus Christ, in many places different names have been given. ஒரு இடத்திலே அவர் மரியாளின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். In one place we call him as the son of Mary. இன்னொரு இடத்திலே அவர் யோசேப்பின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். Another place is called the son of Joseph. ஒரு இடத்திலே அவர் ஆபிரகாமின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். In one place is written he is the son of Abraham. சில இடங்களிலே தாவீதின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். In some places he is mentioned as the son of David. சில இடங்களிலே அவர் தேவ குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். In some places mentioned he is the son of God. அதுவும் அவர் நேசகுமாரன் என்று சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறார். Some places called as the beloved son of God. இன்று அவர் தாவீதின் குமாரன் என்ற தலைப்பிலே சில சத்தியங்களை நாம் தியானிப்போமாக. Tonight under the heading the son of David shall we all meditate a few points. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். Gospel of Matthew chapter 1 verse 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. The book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. The book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எழுதப்பட்டிருப்பதன் சத்தியம் என்ன? நாம் இன்றைக்கு தியானிப்போம். Tonight let's meditate what is the truth behind the word Jesus the son of David. சில இடங்களிலே அவர் தாவீதின் குமாரன் என்றும் அதே காரியத்தை சில இடங்களிலே தாவீதின் சந்ததி என்றும் சில இடத்திலே தாவீதின் வம்சம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Some places we call him, he's been called as the son of David. Some places we call the seed of David. Some places called as the generation of David. அவர் தாவீதின் குமாரன், He's a son தாவீதின் சந்ததி, தாவீதின் வம்சம். He's the son of David, seed of David, the David generation. இதிலே அடங்கி இருக்கிற மறைபொருள் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க வேண்டும். All the mysteries hidden in this, everyone must experience this. முதலாவது தாவீதின் குமாரன் என்று சொன்ன 4 பேரை பற்றி நான் குறிப்பிடுகிறேன். First of all, I want to mention those people who call, there are 4 people who called him son of David. அவரை தாவீதின் குமாரன் என்று அழைத்த 4 பேரை நான் குறிப்பிடுகிறேன். I want to mention 4 people who called him as a son of David. ஒரு இடத்திலே அந்த பார்த்திமேயு குருடன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான். In one place, blind man Bartimaeus, he cried him, "Oh son of David." இன்னொரு இடத்திலே ஜனங்கள் இவர் தாவீதின் குமாரனோ என்று ஆச்சரியப்படுகிறார்கள். In another place, people have been astonished. They are telling him, "Is he the son of David?" ஒரு இடத்திலே அந்த கானானிய ஸ்திரீ தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறாள். In one place, Canaanite woman, she is calling him, "Oh son of David."
தன் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு என்று குறிப்பிடுகிறார். In the epistle, Apostle Paul says in one place, Jesus was born in the generation of David. நான் இதை ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். I am telling step one by one. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் Mark chapter 10 verse 47. அந்த பார்த்திமேயு குருடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார். We find blind Bartimaeus is calling Jesus, "Oh thou son of David." அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். And when he heard that it was Jesus of Nazareth, he began to cry out and say, Jesus, thou son of David, have mercy on me. இந்த பார்த்திமேயு குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அழைத்தான். This blind Bartimaeus called Jesus, "Oh thou Jesus the son of David." இயேசு தாவீதின் குமாரன் என்று எப்படி தெரியும்? How does he know that Jesus is the son of David? யாராலும் இவனுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் தானே. Someone should have taught him, isn't it? இவனுக்கு எப்படி தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று? How does he know that Jesus is the son of David? அந்த நாட்களில் தானே அவர் மரியாளின் குமாரன் என்றும் யோசேப்பின் குமாரன் என்றும் எழுத்தின்படியான ஜனங்களுடைய எண்ணங்கள் உலாவிக் கொண்டிருந்த நாட்களிலே, Those days literally when people came to know he's the son of Joseph, he's the son of Mary, இவனுக்கு எப்படி இவர் தாவீதின் குமாரன் என்ற வெளிப்படுத்தல் கிடைத்தது? how does this blind man get the revelation that he's the son of David? நான் நினைக்கிறேன் யாராலும் இவனுக்கு சொல்லி இருக்க வேண்டும். I think someone should have taught him. இவரை பற்றி சரியான ஒரு சுவிசேஷம் யாரோ இவனுக்கு அறிவித்திருக்க வேண்டும். Someone should have told the real good news concerning Jesus to him. இவர் தாவீதின் குமாரன் என்றும் இவர் இரக்கமுடையவர் என்றும் இவரை நோக்கி கூப்பிட்டால் நம் வாழ்க்கையை அவர் மாற்றுவார் என்றும் சுகம் தருவார் என்றும் ஏதோ ஒரு சில சுவிசேஷங்களை இவன் கேள்விப்பட்டிருக்க கூடும். He has heard some good news concerning Jesus, that he's the son of David, he's a compassionate God, merciful God. If he calls upon him, truly God will heal him. ஆகையினால் தான் இவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறான். That's why he says, "Oh thou son of David, have mercy upon me." ஆகையால் பார்த்திமேயு குருடன் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து இந்த தாவீதின் குமாரன் மனுக்குலத்துக்கு இரங்குகிறவர் என்று நான் சொல்லுகிறேன். So I want to tell you from the prayer of Bartimaeus, this son of David is a God who have mercies upon humanity. முழு மனுக்குலத்திற்கும் ஜாதி வித்தியாசமின்றி, பாஷை வித்தியாசமின்றி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் இரக்கம் செய்கிற ஒரு தேவன் தான் இந்த கர்த்தராகிய இயேசு என்று இந்த பார்த்திமேயு குருடன் கூப்பிட்ட அந்த சத்தத்திலிருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். By the voice, by the prayer what Bartimaeus made, from that what I want to speak to you, without any caste difference, without any language difference, without any country difference, I want to tell you, we have got a God who can show mercy upon all the people. வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. The word of the Lord says, his mercies fail not. என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு இரங்குகிற ஒரு தாவீதின் குமாரன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதுதான் எங்கள் சுவிசேஷத்தின் சாராம்சம். My people who are hearing my words, our words this evening, our theme is, we have got a God who show mercy upon you, those who call upon him. உலகத்தில் வாழ்கிற எந்த பெரிய மனிதனா இருந்தாலும், எந்த ஒரு சிறிய மனிதனா இருந்தாலும், அவன் தேவனுடைய இரக்கத்தை தன் ஜீவியத்தில் அடைந்தே ஆக வேண்டும். Let it be any great man or a poor man on this earth, he needs the mercy of God in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பார்த்திமேயு குருடனுடைய வார்த்தையிலிருந்து தாவீதின் குமாரன் என்பவர் இரங்குகிறவர், இரங்குகிறவர், இரக்கம் உள்ளவர், இரக்கம் செய்கிறவர் என்பதை நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். From the words of Bartimaeus, I want to tell you with sure words, this God is a God who shows mercy, who does mercy, who is able to show compassion upon people. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவருடைய இரக்கம் இந்த உலகத்தில் வாழ்கிற சகல மனிதருக்கும் தேவையாக இருக்கிறார். All the people who dwell in this world, they need this mercy. சத்தமாய் கூப்பிட்டான். He cried aloud, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். "Thou son of David, have mercy upon me." அவன் மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற அனைவருமே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். Not only he, God desires all those who believe on him, they must call him on him like this. சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, தீவுகளில் குடியிருக்கிறவர்களே, வனாந்தரத்தில் வாசம் பண்ணுகிறவர்களே, கன்மலையில் குடியிருக்கிறவர்களே, கேதாரியர்களே,
நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்றுதான் அவர் கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியினரையும் அழைத்து அழைத்து பேசுகிறார். In a group wise, those who travel in the ship, those who travel in the ocean, those who are on the mountains, in the valleys, wherever you are, in a group wise, the Lord says, you call unto me, glorify me. That's what the Lord says. தாவீதின் குமாரனே என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை விசுவாசத்தோடு எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவோம் என்றால் இந்த ராத்திரியிலே நமக்கு அவர் இறங்குவார். அந்த இரக்கம் நமக்கு கிடைக்கும். From the depth of our heart we say, thou son of David, have mercy upon us. Truly the Lord will have mercy upon us. We will receive his mercy. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. His compassions fail not. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் சத்தம் போடாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். Many told him not to cry aloud. மனிதர்கள் வந்து நீ சத்தம் போடாதே நீ சத்தம் போடாதே என்று அவனை அதட்டினார்கள். Many charged him and told him to hold his peace. ஆனால் அவனுடைய சத்தம் அடங்கவில்லை. But his voice did not come down. அவன் திரும்பவும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான். Again and again he cried aloud. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு அவனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. Jesus asked him, what do you want? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. What should I do for you? அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். He says, I want my sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்கள் வாழ்க்கையிலே இந்த சமயத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான காரியம் எது? Right now, what is the most important need in your life? கர்த்தர் இரக்கம் செய்கிறவர். God is a merciful God. உண்மையாகவே அந்த குருடன் மேல் தேவன் இறங்கினபடியினால் அந்த இரக்கம் அவனை சுகமாக்கியது. Truly because upon the blind man his mercy came down, that mercy healed the blind man. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுடையவராய் இந்த உலகத்தில் இருக்கிறார். Even tonight the Lord Jesus Christ, as a merciful God, he is on this earth. இந்த குருடனை போல் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீர்களா? Like this blind man, can't you not utter one word? தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து சொல்ல மாட்டீர்களா? Wherever you are sitting, can you not say, oh thou son of David, have mercy upon me? சத்தமாய் சொல்ல மாட்டீர்களா? Shall we not cry aloud and say, உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறார் என்று விசுவாசிக்க மாட்டீர்களா? Can you not believe that the Lord is hearing your voice? அவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான்? He is asking what I want, what do you want me to do? என்னுடைய இரக்கம் உன் வாழ்க்கையில் எந்த பகுதிக்கு அவசியமாக இருக்கிறது? In which part of your life you need my mercy? உன்னுடைய அத்தியாவசியமான காரியம் என்ன? What's your important need? இப்பொழுது ஆண்டவர் அவசியமாய் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? What do you want the Lord to do right now for you? இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லு. Oh say, Jesus have mercy upon me. அப்பொழுது நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகும். Then it shall be done according to your faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி போனான். He went back receiving sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு நன்மை செய்கிறார். The Lord Jesus Christ by his mercy is doing goodness for us. அவருடைய இரக்கத்தை வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் உலகத்தில் கோடி கோடி ஜனங்கள். Millions of people have tasted his mercy on this earth. இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நம் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் அனுபவித்தோம் என்று திட்டவட்டமாக தெள்ளத் தெளிவாக நாம் சொல்ல முடியும். If personally we inquired every one of you, everyone will very clearly say how we tasted the mercy of God in our personal lives. தாவீதின் குமாரன் இரக்கமுடையவர். Son of David is merciful God. அடுத்ததாக Nextly, ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனை சுகமாக்கின போது, in occasion when the Lord healed a person, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அதிகாரத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இவர் தாவீதின் குமாரனோ என்றார்கள். people astonished looking at his power and they said, is he the son of David? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். Matthew chapter 12 verse 23. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். And all the people were amazed and said, is not this the son of David? தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். Is not this the son of David? இந்த இடத்திலே அவர்கள் தாவீதின் குமாரன் என்ற அந்த வார்த்தையை உச்சரிப்பதன் காரணம் என்ன? What is the reason for them to use the word the son of David? அவரிடத்திலிருந்து உண்டான அதிகாரமும் வல்லமையும் கண்டு they seeing the power and authority which came out of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த பிணியாளியை சுத்தமாக்கின உடனே when he healed that sick person, அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். they were astonished seeing the power and authority. தாவீதின் குமாரனாகிய இயேசு வல்லமையும் அதிகாரமும் உடையவர். Son of David Jesus is filled with power and authority. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். He told, in heaven and earth all power and authority is given to me. அவர் சொன்னால் அப்படியே ஆகும். What he says it will be done immediately. அவருடைய வார்த்தை
ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. His word is living and powerful. கர்த்தருடைய வார்த்தை கேதுரு மரங்களை முறிக்கிறது. God's word will break the cedars of Lebanon. கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறது. Power of God's word will do supernatural things above the knowledge of man. அக்கினியை பிளக்கிறது. It can divide the flame of fire. பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது. It will make the hinds to calve. தேவனுடைய வார்த்தையில் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. There's power and authority in God's word. அவர் அதிகாரமும் வல்லமையும் உடையவர். He is a God filled with power and authority. அவரை விசுவாசித்தால் அந்த அதிகாரம், அந்த வல்லமை நம் ஜீவியத்தில் வெளிப்படும். If you believe, that same power and authority will be revealed in your life. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். All those who believed on his name, God gave them power to become the children of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். He gave them power to become the children of God. நீ அவருடைய பிள்ளை என்று சொன்னால் போதாது, நீ அதிகாரம் உடையவன் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். It's not sufficient to say that you are a child of God, you must also taste his authority. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு பாவத்தின் மேல், வியாதியின் மேல், அசுத்த ஆவிகள் மேல், இந்த உலகத்தின் சகல ஆசா பாசங்கள் மேல் அதிகாரமும் வல்லமையும் உண்டு. A man who believes on the Lord Jesus Christ, he has got power over sin, over sickness, over curse, and over all the pleasures, evil pleasures of this world. அந்த அதிகாரத்தை அவரே நமக்கு தருகிறார். He is giving the power to overcome these things. அவரை விசுவாசிக்கும் போது அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். If we believe, he is giving that power in our எந்த hands. காரியத்தை கண்டும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You need not fear looking at anything. ஏதாகலும் பயங்கள் உங்கள் இருதயத்தில் இப்பொழுது உங்களை ஆட்கொள்ளுகிறதா? Is any fear tormenting you now? யாராகலும் ஏதாகலும் பயத்தின் ஆவியினாலே தாக்கப்பட்டிருக்கிறீர்களா? Is any of you been tormented by the spirit of fear right now? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அதிகாரமும் வல்லமையும் அளிக்கிறார். Those who believe the Lord Jesus Christ, he is giving them power and authority. தாவீதின் குமாரன் அதிகாரமுடையவர். Son of David is filled with authority. அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரமுடையவர். He has got power over evil powers. மந்திரவாத கட்டுகள் மேல் அதிகாரமுடையவர். He has got authority over all the magical powers. எந்த துஷ்ட ஆவிகளுக்கு முன் ஆவிகளையும் அவர் அதிகாரத்தோடு கடிந்து கொள்கிறார். With all authority, he will rebuke all the evil spirits. சிலர் அந்த பயத்தின் ஆவியினால் நீங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Some of you have been bound by the spirit of fear. பயப்பட வேண்டாம். Fear not. பயப்பட வேண்டாம். Fear not. அவருடைய அதிகாரத்தை விசுவாசியுங்கள். Believe his authority. இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். Just tell one word in the name of Jesus. உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்த ஆவி உன்னை விட்டு ஓடிவிடும். Unclean spirit working against you will flee away. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக Nextly, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டவள் கானானிய ஸ்திரீ. Nextly, the Canaanite women only called Jesus as a son of David. அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 22 25 இந்த ரெண்டு வசனங்களிலும் படிக்கும்போது கானானிய ஸ்திரீ அவரை தாவீதின் குமாரன் என்று சொன்னதன் உட்கருத்தை நாம் பார்க்கலாம். Matthew chapter 15 verse 22 and 25 we are able to see as to what's the inner meaning of she calling him the son of David. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். And behold, a woman came out of the same coast and cried unto him, saying, Have mercy on me, O Lord, thou son of David. My daughter is grievously vexed with the devil. Then came she and worshipped him, saying, Lord, help me. இந்த இடத்தில் கானானிய ஸ்திரீ அவரை தாவீதின் குமாரனே என்று அழைத்து தனக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறாள். Here we find she is calling him, O thou son of David, have mercy upon me. தாவீதின் குமாரன் மனுக்குலத்துக்கு உதவி செய்யக்கூடியவர். Son of David will help the humanity. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறாள். She is telling, Oh Lord, help me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவருடைய ஒரு உதவி இன்றி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வெற்றி வாழ்க்கை செய்யவே முடியாது. Without the help of God, a man cannot lead a victorious life on மனிதன் this தன் earth. பலத்தினாலோ தன் ஞானத்தினாலோ தன் திறமையினாலோ இந்த உலகத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. Man with his own might, strength or wisdom, he cannot get victory on this earth. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தேவனுடைய உதவியினால் இந்த உலகத்தில் சிறப்பாய் மாறும். Every man's life will become prosperous by the help of God. இந்த கானானிய ஸ்திரீ
தாவீதின் குமாரனாகிய இயேசு தனக்கு உதவி செய்யக்கூடும் என்றதான விசுவாசமுடையவளாக இருந்தாள். This Canaanite woman, she had the faith, this son of David Jesus can help her. சங்கீதக்காரனும் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Even the psalmist says, my help cometh the Lord who created heaven and the earth. அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். He is a God who can help us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு தனி மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவராய் வருகிறார். God who created heaven and the earth, he comes to help a single man. மனுக்குலத்துக்கு உதவி செய்யும்படியாக வந்து மனுக்குலத்தை தூக்கி எடுத்தவர்தான் இந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு. This son of David came to help the humanity. He lifted man out, lifted up him out. உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய உதவி எந்த பகுதியிலே தேவையாக இருக்கிறது? In which part of your life you need his help? நிச்சயமாக அவர் உனக்கு உதவி செய்யக்கூடியவர். Surely he is able to help you. நீ விரக்தி அடைந்த நிலைமையில் இருந்தாலும், though you are in defeated state, நீ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும், though you are in the hopeless state, கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கி எடுக்கக்கூடியவர். God is able to help you and lift you up. முழு மனுக்குலத்துக்கும் உதவி செய்யும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். To help the whole humanity, Jesus came to this earth. விழுந்து போன தூதருக்கு அவர் உதவியாக கை கொடுக்கவில்லை. He did not give hands to the fallen angels. ஆனால் அவரை விசுவாசிக்கக்கூடிய ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராய் வந்தார். He came to help the seed of Abraham, those who believe on him. ஆனால் இந்த இடத்திலே கானானிய ஸ்திரீ அந்த உதவியை பெற்றுக்கொள்ளும்படி, but this place for Canaanite woman to receive this faith, ஒரு சிறிய பரீட்சை அங்கே நடந்தது. we find she had a small test. உதவிக்கு வந்தவளிடம் நேரடியாய் உதவி செய்யாமல், when she came for help, directly did not help her. ஒரு சிறிய சோதனை அங்கே நடத்தினார். he conducted a small test. அவர் சொன்னார், இந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார். He told her, I cannot take the children's bread and cast it to the dogs. சாதாரண ஒரு மனிதனுடைய ஃபீலிங், ஒரு மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும்? How will be a natural man's feeling in a feeling like this? இயேசுவிடத்தில் வந்தபோதும் கூட நான் நாய்க்குட்டி என்றதான ஒரு என்ற ஒரு தாழ்ந்த நிலவரத்தில் எண்ணப்பட்டேனே என்ற ஒரு சோர்வுதான் உண்டாயிருக்கும். That person would have been fainted telling, even in the mouth of Jesus I feel that I dog. ஆனால் அவள் அந்த இடத்திலே தாழ்த்துகிறாளா என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறார். But there Jesus want to test whether she is humbling herself. ஆண்டவருடைய உதவியை கேட்கிறவர்கள் கவனியுங்கள். Those who want the help of God, listen very carefully. அந்த குறிப்பிட்ட உதவி ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டும் என்றால் உன் ஜீவியத்திலே ஒரு தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். If the Lord has to do the particular help for you in your life, the Lord is demanding humility. அவள் சொல்லுகிறாள், எஜமானுடைய மேசையிலிருந்து விழுகிற துணிக்கே நாய்க்குட்டிகள் தின்னுமே, அதையாவது எனக்கு கொடும் ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். She said, true Lord, the dogs eat the crumbs which fall from the master's table. Give me the crumbs, Lord. மனிதர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். People must humble themselves. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் போதாது, அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மை நமக்குள் உருவாக வேண்டும். It's not sufficient you ask the Lord to help you to receive the help. You need the needed humility. நம்மை நாய்கள் என்று சொன்னால் சகிக்க முடியுமா? If you have been called as a dog, can you bear that name? சில வருடங்களுக்கு முன்பாக பெங்களூர்ல ஒரு சகோதரி, அவங்க மதுரைக்காரங்க, பெங்களூர்ல வந்து அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு விசுவாசி, நல்ல பணக்கார குடும்பம். அவங்க சாட்சி சொல்லும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் அற்ப தூசி, நான் அற்ப தூசி, நான் அற்ப தூசின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. Some years back, when I was in Bangalore, serving the Lord in Bangalore, there was a sister, she's actually a native from Madurai. Whenever she gives testimony, she'll say, oh, I'm dust in God's presence. கூடிய மட்டும் எல்லா வாரமும் எழும்பிடுவாங்க சாட்சிக்கு. Almost every week she'll get up for the testimony. எழும்போதே சாட்சியின் முதல் அந்த வார்த்தையை நான் அற்ப தூசி என்று சொல்லுவாங்க. She said, I'm little dust. இவங்க எழும்பும்போதே பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அற்ப தூசி எழும்புது. When she get up her testimony, boys will say, சின்ன பசங்க எல்லாம் கொஞ்சம் குறும்பு பசங்க இருப்பாங்களே, அவங்க எல்லாம் our அற்ப தூசி எழும்புது சொல்லுவாங்க. Our boys are very mischievous boys. When she get the testimony, she'll say, the little dust is arising for testimony. அந்த அற்ப தூசி எழும்பி சாட்சி சொல்லிச்சு. That day the little dust got up for testimony. சாட்சி சொன்ன முடித்த பிறகு, கூட்டம் முடித்த பிறகு, ஒரு சண்டே ஸ்கூல் பையன், ஒரு குறும்பு பையன் என்ன செய்தான், சிஸ்டர் பக்கத்துல போய் அற்ப தூசி என்று சொல்லி சத்தமா கூப்பிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டான். After the testimony got over, after the service got over, a small mischievous boy came near to her, called her,
little dust like this and he ran away like this. அவங்களுக்கு தாங்கவே முடியவில்லை. She could not bear it at all. தாங்கவே முடியவில்லை. She couldn't bear it. திடீர்னு பார்த்தால் அவங்க என் ரூமுக்கு என்ன தேடி வந்தாங்க. She came and searched in my room. என்ன என்று கேட்டேன். I asked, what do you want? ஒரே அழுகை. Crying. ஒரே அழுகை. Going on crying. என்ன என்று கேட்டால், I asked why. சண்டே ஸ்கூல் பையன் அற்புதூசின்னு கூப்பிட்டான். See, the small boy called me like this. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், அந்த கானானிய ஸ்திரீயின் மனப்பான்மை என்னவா இருந்திருக்கும். Only then I understood what will be the mentality of the Canaanite women. மற்றவர்கள் தன்னை நாய் என்று சொன்னாலும், Though others call her dog, அவளுடைய மனப்பான்மை அந்த தாழ்மையை விட்டு விலகவில்லை. her mentality did not depart from humility. அந்த பையன் கூப்பிடும் போது கூட, ஆம் நான் அற்பதூசிதான் என்று சொல்லி இருந்தால் எவ்வளவு நலமா இருந்திருக்கும். Even when the boy called her, if she says yes, I am a dust, how well it will be. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உங்களுக்குள் இருக்கிறதா என்றுதான் ஆண்டவர் சோதித்தார். The Lord is testing you whether you got such a humility. ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். Woman, great is thy faith. நாம் எந்த அளவு தாழ்த்துகிறோமோ, to what extent we are humbling நம் ourselves, விசுவாசம் அந்த அளவு பெரிதாய் மாறும். that amount our faith will become great. தாவீதின் குமாரன் தாழ்மை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறார். Son of David will help those who are humble. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். He resisted the proud. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், உதவி செய்கிறார். He giveth grace, he helps the humble. ஆகையால் நீங்கள் தாழ்த்துங்கள், எந்த நிலைமையிலும் உங்களை தாழ்த்துங்கள். So in all situation humble yourself. இந்த கூட்டத்திலே தாவீதின் குமாரன் உங்களுக்கு உதவி செய்வதை திட்டவட்டமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். In this meeting definitely you see the Son of God helping you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவளுடைய மகளுக்கு சுகமானது. His daughter was healed. கர்த்தர் அந்த சுகத்தை அவளுடைய மகளுக்கு கொடுத்தார். God gave healing for her daughter. இப்படி தாவீதின் குமாரன் இரக்கமுடையவராயும், தாவீதின் குமாரன் அதிகாரமுடையவராயும், தாவீதின் குமாரன் உதவி செய்யக்கூடியவராயும் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Even tonight Son of David is alive. He is able to show mercy. He is able to reveal power and authority. He is able to help you. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is a God unchanging yesterday, today and forever. என்னுடைய சுவிசேஷம் இந்த தாவீதின் குமாரனை பற்றியதே. Tonight the gospel is the Son of David to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தாவீதின் குமாரனை பற்றி 2 இடங்களில் பேசுகிறார். Next the apostle Paul concerns the Son of David. He speaks in 2 places. தாவீதின் வம்சத்தில் பிறந்த இயேசு என்று சொல்லிவிட்டு அவர் 2 இடங்களிலே தனக்கு அவர் 3 காரியங்களை கொடுத்ததாக சொல்லுகிறார். We find 2 things he says. Jesus was born the generation of David, and he says 3 things God gave him. ரோமர் 1 அதிகாரம் 5 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்துவிட்டு கீழே உள்ள வசனங்களிலே சொல்லுகிறார், கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவர் எனக்கு தந்தார். Romans chapter 1 verse 5 he says, declared with the Son of God, the Son of David. He told after that he says how the Lord gave him this grace and the ministry in his hands. 5 வசனமும் அந்த கீழ வசனத்திலே கிருபையும் அப்போஸ்தல ஊழியமும் தந்தார். அந்த 2 வசனங்களையும் வாசிங்க. Please read 5 and the remaining other verse also. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். Concerning his son Jesus Christ our Lord, which was made of the seed of David according to the flesh, by whom we have received grace and apostleship for obedience to the faith among all nations for his name. தாவீதின் வம்சத்தில் பிறந்த இயேசு, Jesus was born in the generation of David. தன்னுடைய ஜீவியத்திலே கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் கொடுத்ததாக இந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கிறது. This verse says in his life God gave him grace and apostleship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இதே பவுல் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனத்திலே இன்னொரு காரியம் கூட இந்த தாவீதின் வம்சத்திலே பிறந்த இயேசு தனக்கு கொடுத்ததாக எழுதுகிறார். Another verse also in 2 Timothy chapter 2, 2 Timothy chapter 4 verse 8 he says about the thing what Jesus gave him. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே According to my gospel. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு ஒரு சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தார். Jesus was born in the generation of David. He gave a gospel to Paul. 3 காரியங்கள். 3 things. ஒன்று கிருபை. First of all grace. இன்னொன்று அப்போஸ்தல ஊழியம். Secondly apostolic ministry. இன்னொன்று சுவிசேஷம். Thirdly gospel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தாவீதின் குமாரனாகிய இயேசுவை இவர் விசுவாசித்தபோது இவருக்கு கிருபை கிடைத்தது. When he believed the Son of God, the Lord Jesus Christ,
he received grace. இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? You know what sort of grace it is? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இந்த கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? This grace, what Apostle Paul says, what type of grace it is? பயங்கரமான உபத்திரவத்தின் வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிற ஸ்திரப்படுத்துகிற கிருபை. In the adverse difficult situation, this grace will establish us. அந்த நாட்களில் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே மிகுந்த உபத்திரவம் ஏற்பட்டது. In the early apostolic period, there was terrible persecution. உபத்திரவத்தின் நிமித்தம் விசுவாசிகள் ஆங்காங்கே தங்கள் சொந்த ஊர்களை விட்டு அலைந்து பல இடங்களிலே பல தேசங்களிலே சிதறி போனார்கள். Because of persecution, leaving the native places, believers were scattered here and there. உபத்திரவங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை துவம்சம் செய்ய முடியவில்லை. The persecution could not diminish Christian religion. உபத்திரவம் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கவே முடியாது. Suffering or tribulation cannot destroy a Christian life. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் உள்ள ஒரு சத்தியம். It's the truth in the Christian life. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை உபத்திரவம் அழிக்க முடியாது. A Christian's life, suffering cannot destroy him. ஏனென்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு இந்த தாவீதின் குமாரன் கிருபையை கொடுத்திருக்கிறார். Because for a Christian who believes on Christ, the son of David has given him grace. அந்த கிருபையை பர்னபா அங்கே போய் அந்த ஜனங்கள் மத்தியிலே கண்டார். We find that grace Barnabas went and saw among that people. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபையை பர்னபா போய் அந்த ஜனங்கள் மத்தியிலே கண்டார். Acts 11:23 we find that grace of Barnabas went and saw there. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது தேவனுடைய கிருபையை கண்டபோது Who when he came and had seen the grace of God, தேவனுடைய கிருபையை கண்டான். When he saw the grace of God, இந்த பர்னபா உபத்திரவத்தில் சிதறி இந்த ஜனங்களை பார்க்கும்படி அனுப்பப்பட்டான். Barnabas was sent to see the believers scattered because of sufferings. உபத்திரவத்தில் சிதறி இருந்த ஜனங்களை பார்க்க வந்த பர்னபா அங்கே பார்த்தது என்ன தெரியுமா? அவன் அங்கே வந்து தேவனுடைய கிருபையை கண்டான். Barnabas who went to see the people who were scattered because of suffering, there he saw grace of God upon the people. இவன் என்ன எதிர்பார்க்குதலோடு வந்தான்? What without expectation he came there. உபத்திரவத்தால் சிதறப்பட்ட கிறிஸ்தவர்கள் துக்கத்தில் இருப்பார்கள், சோர்ந்து இருப்பார்கள், அதைரியப்பட்டிருப்பார்கள் என்றெல்லாம் அந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறார். He thought like that, having an intention. The people were scattered because of suffering. They have been in a fainting state, discouraged in a discouraged mode. உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை அவன் வந்து பார்த்தபோது அவன் கண்டது மனுஷரை அல்ல, அவன் வந்த அந்த கிருபையை கண்டான். அதிகமாய் தொட்டது. அந்த பைபிள் வாசிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு அதிகமாய் தொட்டது. கிருபையை கண்டான். When he saw the scattered Christian there because of suffering, he saw the grace of God upon them. Particular word touched me very much. அங்கே போனால் அங்கே என்ன? When he went there, what happened? அவர்கள் போன இடங்களில் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். Wherever they went, the Christians started increasing. இந்த கிருபை எப்படிப்பட்டது? What type of grace it is? உபத்திரவங்கள் வரும்போது, when trials are coming, வாழ்க்கையில் பிரதிகூலமான எதிரிடையான சூழ்நிலைகள் வரும்போது, when adverse situations are coming against you, சோதனைகள் வரும்போது, when temptations are coming against you, இந்த கிருபை நம்மை நிலைநிறுத்தக்கூடியது மட்டுமல்ல, not only this grace will make us to stand, நம் வாழ்க்கையை பெருகச் செய்கிறதா இருக்கிறது. it will make us to abound. அப்படிதான் கிறிஸ்தவ மார்க்கம் பெருகியது. That's how the Christian religion abounded. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வந்த உபத்திரவம் இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்துக்கு வந்திருந்தாலும் அந்த மார்க்கம் இன்றைக்கு உலகத்தில் இருந்திருக்காது. The suffering what the Christianity faced in the past days, if any other religion would have faced, they cannot stand. ஆனால் உபத்திரவம் பெருக பெருக சபை பெருகியது. The more persecution increases, church abounded. அதுதான் இந்த கிருபையின் விசேஷம். That's the speciality of grace. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இதை நீ சொல்லலாம். Even your personal life you can mention this. நான் பொதுவாய் சபையை பற்றி தான் சொன்னேன். Commonly I spoke about the church. ஆனால் தனிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை பற்றி அதுதான். Even concerning your personal life, this is the thing. எனக்கு கிருபையை கொடுத்தார், அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தார் என்று பவுல் சொல்லுவது போல, as the apostle Paul says, God has given me grace, he has given me apostleship. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு, Jesus was born the generation of David. உனக்கு கிருபை தருகிறார் என்பதை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். As gospel we want to tell you, he wants to give you grace. எத்தனை பேர் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many of you willing to receive this grace? இந்த கிருபை உங்களை எந்த உபத்திரவம் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நீ அழிந்து போகாதபடி உன்னை நிலைநிறுத்துகிறது. Whatever may be the sufferings and tribulation you are facing through, so that you may not be destroyed, this grace will uphold you. முதலாம் நூற்றாண்டின் காலத்திலே போன உபத்திரவம் கணக்கிலே வாயிலே சொல்ல முடியாத உபத்திரவங்கள். The first century suffering,
The people of God went through suffering without measure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடினாங்க. In a Sunday school, children sang a song. முதலாம் நூற்றாண்டின் சபை போன உபத்திரவத்தை பற்றி. That's the sufferings what the church went through in the first century. கேட்டீர்களா கேட்டீர்களா தேவ ஜனமே கேட்டீர்களா ஆதி நூற்றாண்டின் வைராக்கியத்தை பார்த்தீர்களா பார்த்தீர்களா தேவ ஜனமே பார்த்தீர்களா வெட்டி கொன்றார்கள் வெடி வைத்து கொன்றார்கள் தோலுரித்தார்கள் உயிரோடு எரித்தார்கள் கோர சிலுவையிலே தலை கீழே அறைந்தார்கள் சேற்றில் அமிழ்த்தி மேலும் அமிழ்த்தி வேடிக்கை பார்த்தார்கள் சேற்றில் அமிழ்த்தி மேலும் அமிழ்த்தி வேடிக்கை பார்த்தார்கள் கேட்டீர்களா கேட்டீர்களா தேவ ஜனமே கேட்டீர்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆதி நூற்றாண்டின் உபத்திரவத்தை கேட்டீர்களா? Have you heard about the suffering in the first century? பார்த்தீர்களா? Have you seen? வெட்டி கொன்றார்கள். Oh, they smote them and killed them. வெடி வைத்து கொன்றார்கள். Kept bombs and killed them. தூக்கிலிட்டார்கள். They hanged them. தோல் உரித்தார்கள். They skinned உயிரோடு எரித்தார்கள். They skinned them alive and burned them. சிலுவையிலே தலைகீழாய் அறைந்தார்கள். They were crucified upside down. சேற்றிலே அமிழ்த்தினார்கள். They put them in the muddy ground. மேலும் மேலும் அமிழ்த்தினார்கள். More and more they were oppressed. ஓ வேடிக்கை பார்த்தார்கள். They looked at them for fun. ஆனாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் வைராக்கியத்தை அவர்கள் உடைத்து விட முடியவில்லை. But they could not break the zeal of Christian religion. காரணம் அவர்களுடைய மாம்சபலன் அல்ல. Reason not the carnal strength. கிருபை. Grace. பர்னபா வந்து இந்த கிருபையை கண்டான். Barnabas' son came the grace. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு. Jesus born the generation of David. எனக்கு கிருபையை தந்தார். He has given me grace. அந்த கிருபையை சபையிலே அவர் கண்டார். That grace he saw in the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the இன்னைக்கு Lord. கிருபை கொடுக்கக்கூடிய இயேசுவை பிரசங்கிக்கிறோம். Today we are preaching grace. Jesus who can give you grace. கிறிஸ்தவ ஜீவியம் கிருபையில் பண்ணக்கூடிய ஜீவியம். Christian religion is a life where you can do only by grace. கிருபை இல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. Without grace no Christian life. கிருபை இல்லாவிட்டால் கஷ்டங்களை ஜெயிக்க முடியாது. Without grace you cannot overcome the sufferings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மட்டுமல்ல பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபை வரமாகிய கிருபை என்று சொல்லுகிறார். Not only that, Paul says the grace given was the gift of grace. எபேசியர் 3 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது இந்த கிருபை வரமாகிய கிருபை என்று. Ephesians chapter 3 verse 7 says this grace was called the gift of grace given unto him. இந்த கிருபை வரமாய் கொடுக்கப்பட்டது. This grace was given as a gift unto Paul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனாகிய இயேசுவை விசுவாசித்தால் if you believe Jesus is the son of David, உனக்கும் இந்த கிருபை வரமாய் கொடுக்கப்படும். even as a gift this grace will be given to you. தேவனிடத்திலிருந்து நமக்கு அது வரமாய் கொடுக்கப்படுகிறது. From God it's been given as a gift to us. ஆகையால் தான் பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கள். Those who have no money come and eat. பணம் இல்லாதவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? What's the meaning of say those that don't have money? நான் இலவசமாய் கொடுக்கிறேன். I am giving you freely. இந்த கிருபையை கிஃப்டாக கொடுக்கிறேன். I am giving this grace a gift for you. இந்த கிருபை வரமாகிய கிருபை என்று அழைக்கப்படுகிறது. This grace is called the gift of grace. கர்த்தர் இன்றைக்கும் அதை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். Even tonight the Lord is giving to us. முதலாம் நூற்றாண்டின் காலத்திலிருந்து தொடங்கின அந்த வரமாகிய கிருபை. That gift of grace started in the first century. ஓ தொடர்ந்து இன்றைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. Even till today it's been poured upon every one of us. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் இந்த வரமாகிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். If you want to lead a true Christian life, you have to receive the gift of grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வரமாகிய கிருபையை அவர் பெற்றபோது when you see the gift of grace, ஆண்டவருக்காக அவர் பல விதங்களிலே பிரகாசிக்க கூடியவராய் மாறினார். he started to shine for the Lord Jesus Christ in so many ways. அவருடைய வாழ்க்கை அவருக்கு மட்டுமல்ல
மற்ற அநேக ஆயிரங்களுக்கு உதவியாய் மாறியது. His life not only for him, for many others was great help for many people. இந்த வரமாகிய கிருபை என்ற வார்த்தை பல அர்த்தங்கள் உண்டு. ஒரே ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். This gift of grace, there are many meanings. I want to mention one meaning. வரமாகிய கிருபைதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிறது. Gift of grace only will make one person a blessing for many thousands. இந்த வரமாகிய கிருபையை பெற்றவன் தனக்காக மட்டும் ஜீவிக்க மாட்டான். Man who sees the gift of grace, he will not live for himself only. அநேக கிறிஸ்தவர்களை பாருங்கள். You see today many Christians, தாங்கள் உண்டு, தாங்கள் பிள்ளைகள் உண்டு, தங்கள் குடும்பம் உண்டு. their family, their children, that's all. அவர்கள் வரமாகிய கிருபையை பெற்றவர்கள் அல்ல. They are not people who see the gift of grace. இந்த வரமாகிய கிருபை நமக்குள் வரும்போது, when the gift of grace comes upon you, உன் வாழ்க்கை அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் உபயோகமாய் மாறும். Your life will be profitable, blessing for many thousands. அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். That's how even Apostle Paul is shining till today. தாவீதின் வம்சத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபையை தந்தார். Jesus was born the generation of David. He has given this grace unto me. அடுத்தது இந்த கிருபை பற்றி ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். Next I want to mention one more point about grace. இந்த கிருபை அவர் பேசுகிறாரே, இந்த கிருபை அது எப்படிப்பட்டது தெரியுமா? What type of this grace? மற்றவர்களை ஐஸ்வரியமாக்கும்படியாக, to make others rich. நம்மை தரித்திரமாக்கக்கூடிய கிருபை. It's a grace to make ourselves poor. அதைத்தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. 2 Corinthians chapter 8, Apostle Paul says, you have known the grace of the Lord. அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தும், though he was rich, நாம் நம்முடைய தரித்திரம் மாறி ஐஸ்வரியவான்களாகும்படி, that our poverty may be gone and we may become rich, நம்மை ஐஸ்வரியவான்களாக்கும்படி, to make us rich, அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார். he became poor for our sake. அதுதான் இந்த தாவீதின் குமாரனிலே காணப்பட்ட அந்த கிருபை. That's the grace found the son of David. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. Have you known the grace of the Lord Jesus Christ? உலகத்தை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாக, to make the people rich, அவர் தரித்திரரானார். he became poor. ஆகையால் தான் அவருடைய பிறப்பை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பாருங்கள், தரித்திரமா இருந்தது. That's why you saw the birth of Jesus, it was in a poor manner. இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் அவர்கள் எங்கே போனார்கள்? அவரை தேடி. Those people who came in search of Jesus, where did they go? எங்கே போனார்கள்? Where did they go? வானசாஸ்திரிகள் எங்கே போனார்கள்? The wise men, where did they go? அவர்கள் அரண்மனையில் இயேசு பிறந்திருப்பார் என்று சொல்லி அரண்மனைக்கு போனார்கள். They thought Jesus had been born in palace. They went to the palace to see the king. ஆனால் அவர் தரித்திரமுடையவராய், but he was poor. அரண்மனையில் இல்லை. He is not in the palace. அவருடைய பிறப்பு தரித்திரமா இருந்தது. His birth was in a poor state. அவருடைய வாழ்க்கை ஒரு எளிய வாழ்க்கையாக இருந்தது. His life was a simple life. இதுதான் கிருபை. This is called grace. இதிலிருந்து மனுக்குலம் அறிய வேண்டிய சத்தியம் என்ன? From this, what should the humanity understand? ஆடம்பரம், டம்பாச்சாரம், உலகில் உள்ள உயர்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் கிருபை உள்ளவர்கள் செய்கிற வாழ்க்கை அல்ல. All the pomp and splendor, high life, oh high-fi life, all these are not Christian life. நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக்கும்படிக்கு, to make us rich in faith, அவர் இந்த உலகத்திலே தரித்திரராய் மாறினார். he became poor on this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வரி பணம் செலுத்த இல்லாமல் ஒரு மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்த்தால் அதில் இருக்கும் என்று சொன்னார். Not having money to pay the tax, Jesus said, go to the fish. When you catch the fish, in the mouth you'll see a silver coin. அவருக்குள் இருந்த கிருபை இந்த உலகத்தில் அவர் ஐஸ்வரியமாய் ஜீவிக்கவில்லை. This grace what Jesus had, he did not live a rich life on this earth. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வரியவானாய் மாறி இருக்கலாம். For the miracles what Jesus performed on this earth, he should have become a very rich man. ஒரு மரித்தோனை சுகமாக்கினால் எவ்வளவு பணம் கிடைக்கும்? If he raised up one dead man alive, how much money will get? ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கினால் எவ்வளவு பணம் கிடைக்கும்? If he heal a sick man, how much money he will get? தன்னுடைய அற்புதங்கள் தான் ஐஸ்வரியவான்களாக்கும்படிக்கு அவர் செய்யவில்லை. He did not perform miracles to make himself rich. அவருக்குள் இருந்த கிருபை அவர் தரித்திரமாய் தான் இந்த உலகத்தில் வாழச் செய்தது. The grace what he had made him live a poor life on this earth. தரித்திரம் என்பது எளிய ஜீவியம். Poverty means simple life. இந்த உலகத்தின் தரித்திரரை கர்த்தர் விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக்குகிறார். Those who are poor in this world, God wants to make them rich in faith. அவர் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை பாருங்கள். See the grace of the Lord Jesus Christ. நம்மை ஐஸ்வரியவான்களாக்கும்படி, to make us rich, அவர் தரித்திரரானார். he became poor. அதே காரியத்தை பவுல் தன்னுடைய ஜீவியத்திலே சொல்லுகிறார். Same thing Apostle Paul mentioned in his own life. 2 கொரிந்தியர் 6:10 2 Corinthians chapter 6 verse 10. நாங்கள் தரித்திரராய் இருந்தாலும், though we are poor, அநேகரை ஐஸ்வரியவான்களாக்குகிறோம். we are making many rich. நாங்கள்
தரித்திரராய் இருந்தாலும், though we are poor, இந்த பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? you know what type of man Paul இவர் was? பிறப்பிலே ஒரு ஐஸ்வரியவான். By birth he was a rich man. பிறப்பிலே இவர் தரித்திரன் அல்ல. He is not a poor man by birth. இவர் பிறப்பிலே ஒரு பெரிய குடும்பத்தை By சேர்ந்தவர். birth he is a man from a very good family. ஆனால் இவர் தன்னை தரித்திரனாய் மாற்றினார். But he made himself poor. அதுதான் கிருபை. That's grace. இந்த உலகத்திலே தரித்திரமாய் ஜீவிக்கும்படிக்கு ஒரு கிருபை கத்தெடுத்து பெற்றுக்கொண்டார் தாவீதின் குமாரனிடத்திலிருந்து. அந்த கிருபைதான் அவரை அப்படி வாழச் செய்தது. Oh, he has received the grace of the son of David to live such a life. That life only made to live like this on this earth. சிம்பிள் லைஃப் செய்றாங்களே, those who live a simple life. ஒரு முறை என்னோட கூட இந்த ஒரு ஊழியக்கார சகோதரன் தலையை முடிய மொட்டையாக வெட்டி இருந்தார். It was when less hair was found on his head. ரொம்ப சிம்பிளா இருப்பார். He had a very simple. அப்ப நாங்க 2-3 பேர் சேர்ந்து அவரை கொஞ்சம் பரியாசம் பண்ணுவோம். 3 of us gone and we just mocked at him. இதெல்லாம் என்ன பெரிய பிரதிஷ்டையா? I told him, is it a big consecration? அடிக்கிறது என்ன பெரிய தாழ்மையா? Having such a low haircut, is it a big humility? அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் அவர். He told one word. சரி, இது தாழ்மை இல்ல தானே, அப்ப நீங்க கொஞ்சம் அடிச்சு பாருங்க. I told, you are telling humility, then you cut your head like this. ஒரு நாள் நான் முடி வெட்டும் போது தூங்கி விட்டேன். One day when I was cutting the hair, I slept. பார்பர் என்ன செய்தார்? ஃபுல்லா மொட்டையா வெட்டிட்டார். You know what the barber did? He shaved, he gave a complete shave for me. எனக்கு வெளியே வந்தா கொஞ்சம் வெக்கமா இருந்தது. And I felt so ashamed to come out. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன். Only then I felt it. அவர் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். He is from a good family. அவர் நல்ல ஸ்டைலாக இருந்தவர். He had a very good stylish life. ஒரு அவர் ஸ்டைலா இருந்தது எனக்கு தெரியும். I know once somebody had a stylish life. இந்த கிருபை அவருக்கு வந்தபோது, when this grace came unto him, அவர் தன்னை எளிமையாய் மாற்றிக் கொண்டார். he made himself simple. எனக்கு அந்த கிருபை இல்லாதபடியால் அவரை பரியாசம் பண்ணினேன். Because I had no grace, I mocked at him. இப்பொழுதுதான் உணர்ந்தேன், இப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கை செய்வதற்கும் கிருபை தேவை. அதைத்தான் தாவீதின் குமாரன் கொடுக்கிறார். Only now I understood, even live such a simple life, I need grace, and that grace the son of God only can give, son of David only can give. இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாதவர்களாய் தங்களை மாற்றிக் கொள்வதற்குரிய கிருபைதான் தாவீதின் குமாரன் பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்த கிருபை. To live a life on this earth without anything, that's the grace which the son of David gives to us. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து கொடுத்த கிருபை. God the Father, the grace gave to the son of God. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஆடம்பரம் நிறைந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். Only such people can overcome the worldly pleasures. உலகம் இன்றைக்கு எவ்வளவோ விதங்களிலே ஆடம்பரமாய் போய் கொண்டிருக்கிறது. You find world is going to very utter modern civilization. பணத்தை விரும்புகிறது. They love money. ஐஸ்வரியத்தை விரும்புகிறது. They love riches. அழகை விரும்புகிறது. They love beauty. ஆடம்பரங்களை விரும்புகிறது. They love all decorations. காரணம் கிருபை இல்லை. The reason no grace. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கிற சத்தியம் என்னவென்றால், but tonight the gospel want to give you spirit as a truth. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தாவீதின் வம்சத்தில் பிறந்த இயேசு. Apostle Paul says, David born the generation of David. மரித்தோரிலிருந்து எழும்பினது மட்டுமல்ல, not being rose from the dead. எனக்கு அவர் கிருபை அளித்தார். He has given me grace. அந்த கிருபை எனக்கு வந்தபோது, when the grace came upon me, நான் தரித்திரனாய் மாறினேன். I became poor. நாங்கள் தரித்திரனாய் இருந்தாலும், oh though we are poor, நாங்கள் அநேகரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக்குகிறவர்களாய் இருக்கிறோம் என்று தன்னை பற்றி சொல்லுகிறார். concerning him he says we are able to make many people rich in faith. அதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டை. That's the true consecration of a servant of God. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, after receiving this grace, அவன் தனக்குரிய எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்து, consecrating everything whatever he has, இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதவனாய் மாறும்போது, when he lives a life having nothing on this earth, அவனுடைய ஜீவியமும் ஊழியமும், his life and ministry, அநேகரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக்குகிறதா it இருக்கும். will make many people rich in faith. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah! சத்தம் போதாது. This voice is not enough. நாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம். We are so many people. இது ஆண்டவருடைய சத்தியம். It is the truth of the Lord. இது வசனத்தின் உண்மை. It is the truth of the word of God. இந்த கிருபை வந்தால், when this grace comes, அது இந்த உலகத்தில் ஒரு எளிய வாழ்க்கை செய்யும். it will make you to live a simple life. இந்த கிருபை வந்தால், when this grace comes, இந்த உலகத்தில் ஒரு எளிய வாழ்க்கை நம்மால் செய்ய முடியும். we can live a simple life on this earth. ஆடம்பரம் அழகை நாம் விரும்ப மாட்டோம். We will not desire decoration and beauty. இந்த சத்தியம் நீங்கள் பேசுறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிருபை மட்டுமல்ல, not only grace, அப்போஸ்தல ஊழியத்தையும் சுவிசேஷத்தையும் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தாராம். this Jesus born the generation of David, he also gave apostolic ministry and the gospel to Apostle Paul, I believe. அந்த வசனத்தை படியுங்கள். Read that verse. கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் தந்தார். நாம் படித்த வசனம் தான். அது மட்டுமல்ல, என் சுவிசேஷத்தின்படி ஒரு சுவிசேஷத்தையும் கொடுத்தார். grace, apostolic ministry, and according to my gospel, God also gave a gospel to him. இந்த ஊழியம், இந்த சுவிசேஷம் எதற்காக? why we need this gospel? பைபிளிலே பழைய ஏற்பாட்டின் காலத்தை நாம் பார்க்கும்போது, in the Bible, even in the Old Testament ministry, பைபிளிலே ஒரு ஊழியம்
ஏற்படுத்தப்பட்டிருந்தது. We find there was the ministry prepared in the Bible in the Old நீங்கள் Testament. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். Those who read the Bible, they'll understand this. அல்லது இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் Whoever those who come here, நீங்கள் பழைய ஏற்பாட்டை பாருங்கள், அங்கே ஒரு ஊழியத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. see the Old Testament, you see a ministry there. ஆசாரிய ஊழியம். The priesthood ministry. அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் ஒரு கோத்திரத்தையே வேறுபிரித்தார். To do priestly ministry, God separated a tribe. இந்த ஊழியத்தை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். God gave this ministry in their hands. தேவனுடைய மனதில் இருந்தது என்ன? What was the mind of God? மனிதன் தன்னை போல மாற வேண்டும். Man must become like him. மனிதன் சுபாவத்தில் விடுதலை அடைய வேண்டும். Man must be delivered from his characters. மனிதன் பூர்ணனாய் மாற வேண்டும். Man must become perfect. மனிதன் புனிதனாய் மாற வேண்டும். Man must become pure. புனிதன் பூர்ணனாய் மாற வேண்டும். The pure person must become perfect. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. But the Old Testament expectation of God could not be fulfilled. பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஊழியத்தின் முறைமைக்கு ஆரோனின் முறைமையின்படி உள்ள ஊழியம். The order of the Old Testament ministry was called as order of the Aaronic ministry. இந்த ஊழியத்தில் யாரும் எந்த மனிதனும் பூர்ணமாகவில்லை. No man could be made perfect in the Old Testament ministry. ஆகையால் அவர் என்ன செய்தார்? So what did he do? புதிய ஏற்பாட்டின் காலத்திலே In the New Testament period, ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தினார். he ordained a ministry. அந்த ஊழியத்தை செய்யும்படி To do that ministry, 12 பேரை தெரிந்து கொண்டார். he chose 12 disciples. அந்த 12 பேருக்கு To 12 people, அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். he gave them name apostle. அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். The meaning of apostle, one who is sent. அதிலே ஒரு ஆள் தான் தோமா அப்போஸ்தலன். One is Apostle Thomas. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த தோமா அப்போஸ்தலன் நாம் வசிக்கிற இந்த தேசமாகிய இந்திய தேசத்திற்கு வந்தார். Apostle Thomas came to India where we are living. AD 52ஆம் ஆண்டு தோமா அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு வந்தார். AD 52 Apostle Thomas came to India. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. AD 72ஆம் ஆண்டு அவர் இந்தியாவிலே மரித்தார். AD 72 he died in India. 20 ஆண்டுகள் இந்தியாவில் ஊழியம் செய்திருக்கிறார். 20 years he had done ministry in India. ஆண்டவரோடு கூட இருந்த அப்போஸ்தலன். Apostle who lived with Jesus. 13 ஆண்டுகள் தென்னிந்தியாவிலும் 7 ஆண்டுகள் வட இந்தியாவிலுமாக 20 ஆண்டுகள் அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவில் ஊழியம் செய்தார். 13 years in South India, 7 years in North India. Apostle Thomas served in India. எத்தனையோ பேர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். So many people believed on the Lord Jesus Christ. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு 2 முறை வந்தார். Vasco da Gama came twice to India. எப்பொழுது தெரியுமா? You know when did he come? 1498ஆம் ஆண்டு முதல் முறை வந்தார். In 1498 first of all he came. கோழிக்கோடு என்றதான இடத்தில் இறங்கினார். He came to a place called Calicut. அவர் அங்கே இறங்கின போது When he came there, 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம். there were 2 lakhs Christians. நீங்கள் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். If you see the history, வாஸ்கோ ட காமா முதல் முறை இந்தியாவுக்கு வந்தபோது when first of all Vasco da Gama came to India, 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் அந்த பிரதேசத்தில் இருந்தார்களாம். in that place there were 2 lakh Christians. அடுத்ததாக வாஸ்கோ ட காமா 2ஆம் முறை வந்தது. Secondly again Vasco da Gama came 1502ஆம் ஆண்டு AD 1502. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் 2ஆம் முறை வந்தபோது When the second time when he came, கொச்சின்ல இறங்கினார். when he came in Cochin, கொச்சின்ல இறங்கின போது அவரை வரவேற்கவே 30,000 கிறிஸ்தவர்கள் போயிருக்கிறார்கள். to welcome him 30,000 Christians went to the fort. Praise be to God. அப்ப இது எப்படி வந்தது? How did he come? How did it come? அப்போஸ்தலன் இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலன் இந்தியாவிலே வந்து செய்த ஊழியம். The ministry what the apostle did with Jesus on this earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசு கிறிஸ்து 12 பேரை அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்டார். Jesus chose 12 as apostles. அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். He gave them command. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். Go ye therefore to the whole world. சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Make disciples all nations. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை உபதேசம் பண்ணுங்கள். Teach what I commanded you. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். Behold, till the end of the world I am with you. அவர்கள் உலகமெங்கும் போக முடியவில்லை. They couldn't go to all parts of the world. அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு பிறகுதான் After the 12 disciples only, அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைக்கிறார். God called Apostle Paul. கிருபையும் அப்போஸ்தல ஊழியமும் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். He says, grace and apostleship God gave in my hands. என் சுவிசேஷம் என்று உரிமை பாராட்டக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை கொடுத்தார். God gave a thing to say that my gospel God gave Apostle Paul. யூத மார்க்கத்தை சேர்ந்தவனாயிருந்த பவுல், Paul belonged to Jewish religion. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் மாறினபோது, when he became a disciple of Christ, யூத மார்க்கத்தின் போதனை அல்ல, not the doctrine of Jews, அந்த போதனை மனிதனை பூரணமாக்க முடியவில்லை. that law could not make man perfect. ஒரு புதிய சுவிசேஷத்தை கொடுத்தார். He gave a new gospel. அதுதான் அப்போஸ்தல சுவிசேஷம். That's the apostolic gospel. இந்த ஊழியமும் இந்த கிருபையும் இந்த சுவிசேஷமும் சேர்ந்து
இந்த பூமியிலே நடத்தப்படுகிற ஊழியம் தான் இந்த புதிய ஏற்பாட்டின் சபை. This grace, this ministry, this gospel joined together, it's called the New Testament church on this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதிலே நாம் ஐக்கியமாய் இருந்தால்தான், if we have fellowship with this church only, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை போல் பரிபூர்ணம் அடைய முடியும். our life can become perfect like Jesus. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்த கர்த்தராகிய இயேசு எனக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் சுவிசேஷத்தையும் தந்தார். That's why here we find Apostle Paul says, he was born the generation of David. He has given me a grace, apostleship and the gospel to in my hands. இந்த கிருபைக்காக, இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்காக, இந்த சுவிசேஷத்திற்காக நாம் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. 1 minute shall we all lift up and praise God for this grace, apostolic ministry and for the gospel. 1 minute let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சாட்சியிலே கேட்டீர்களே, you heard the testimony. எவ்வளவு பக்தி வைராக்கியமாய் இருந்த ஒரு ஜீவியம். You see what a godly life he lived. ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதபடியினால், but no prosperity in the life, அவருக்கு ஒரு ஐக்கியத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். God brought him to fellowship. அதுதான் சரியான வழி. That's the true way. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the way, the truth and the life. நீங்கள் யாராகிலும் இந்த ஐக்கியத்தில் இல்லாமல் இருந்தால், if any of you are not found in this fellowship, ஓ கிருபையும் அப்போஸ்தல ஊழியமும் சுவிசேஷமும் எங்கே காணப்படுகிறதோ அங்கே உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். behold where you find this grace, this apostleship and this ministry, go and have fellowship there. அடுத்தது, இந்த தாவீதின் குமாரன் என்று நாம் படிக்கும்போது, next when you see about the son of David, தாவீதின் குமாரனோடு சேர்ந்து 2-3 காரியங்கள் இருக்கிறது. John with the son of David, there are 2 or 3 more things also. இந்த தாவீதின் குமாரன் என்ன செய்கிறார் தெரியுமா? you know what the son of David does for us? கர்த்தராகிய இயேசு, தாவீதின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு என்ன செய்கிறார்? Jesus the son of David, what does he do for us? அவர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், one important thing what he does is, ஆமோஸ் தீர்க்கதரிசி தன் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கிறார். Amos prophet says like this in the prophecy. இந்த தாவீதின் குமாரன் என்ன செய்வாராம்? what the son of David will do? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்துவாராம். he will once again raise up and build the fallen tabernacle of David. தாவீதின் குமாரன் செய்யும் வேலைதான் என்ன? what is the work that the son of David does? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்துவாராம். he will once again raise up the tabernacle of David which is fallen. ஆமோஸ் 9:12. Amos 9:12. ஆமோஸ் 9:12. Amos 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். In that day will I raise up the tabernacle of David that is fallen, and close up the breaches thereof, and I will raise up his ruins, and I will build it as in the days of old. தயவு செய்து நீங்கள் இதை கொஞ்சம் உன்னிப்பாய் கவனிக்கும்படி வேண்டுகிறேன். I want to listen very carefully this point. இந்த தாவீதின் குமாரன் செய்கிறதான ஊழியம் என்ன? what is the ministry the son of David will do? அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்தி அதை சீர்படுத்துகிறார். he once again raised the fallen tabernacle of David, he will close the breaches thereof. விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்பது, fallen tabernacle of David means, அதுக்கு 2 அர்த்தங்கள் சொல்லுகிறேன். 2 meanings I'm giving you. ஒன்று, விழுந்து போன தாவீதின் ஃபேமிலி, குடும்பம். one is David's family which had a fall. 2, விழுந்து போன தாவீதின் ராஜ்யம். secondly, fallen kingdom of David. தாவீது தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுடைய சித்தம் செய்கிற ஒரு ராஜாவாய் இருந்தான். David was a king who feared God, who did the will of God. ஆனால் அவனுடைய காலத்துக்கு பிறகு, after his time, அவனுடைய பிள்ளைகள் சரியில்லை. his children were not good. அவனுடைய ஃபேமிலி விழுந்தது. his family had a fall. இன்றைக்கும் அப்படித்தான் சில பெற்றோர் நல்ல ஆவிக்குரியவர்களா இருப்பார்கள். அவர்கள் மரணத்துக்கு பிறகு பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் அல்லாமல் போகும்போது அந்த குடும்பமே விழுந்து விடுகிறார். even today some believers, parents are very good parents, after the death பெற்றோரே, children fall. தாய் தகப்பன்மாரே, oh parents, fathers and mothers, உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன? what is the thing in your family? நீங்கள் ஒருவேளை தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கலாம். maybe you are godly people. உங்கள் பிள்ளைகள் உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் விசுவாசத்தை பின்பற்றுவார்களா? அல்லது உங்கள் குடும்பம் ஆவிக்குரிய நிலைமையிலே விழுந்து போகுமா? after your time, will the children follow your faith or will they have a fall? தாவீதின் குடும்பம் விழுந்தது. David's family had a fall. தாவீதுடைய மகனை பாருங்கள், அவன் பெரிய ஒரு பாவியாய் மாறி போகிறான். see the son of David become a great sinner. சாலமோனை பாருங்கள்,
பெரிய ஒரு பின்மாற்றக்காரனாய் போய் விடுகிறான். See, Solomon became a great backslider. அப்சலோமை பாருங்கள், பெரிய ஒரு பின்மாற்றக்காரனாய் பாவியாய் போய் விடுகிறான். See, Absalom became a great sinner. இவனுடைய பிள்ளைகள் யாரும் ஒரு நல்லவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. You cannot say David's family are good children. ஆனால் தாவீதின் குமாரனாகிய இயேசு, but the son of David, Jesus, தீர்க்கதரிசி உரைக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி, prophet Amos says, நான் விழுந்து போன தாவீதின் ஃபேமிலியை, குடும்பத்தை எடுத்து நிறுத்துவேன். once again will raise up the family of David which is fallen. அது மட்டுமல்ல, not only that, தாவீதின் ராஜ்யமும் விழுந்து போயிற்று. even the kingdom of David had a fall. அது பிறகு தாவீதினுடைய ராஜ்யத்திலே பிரிவினைகள் வந்து சிறையிருப்புக்கு போய் பெரிய விழுகை. After division came the kingdom of David, they went to captivity, there was a great fall. விழுந்து போன தாவீதின் ராஜ்யத்தை, the fallen kingdom of David, கூடாரத்தை, the tabernacle of David, திரும்ப எடுத்து நிறுத்தும்படிக்கு, to raise up and build it up once again. தாவீதின் குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். Son of David, Jesus was manifested. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது 1000 வருட அரசாட்சியில் தான் எழுத்தின்படி நிறைவேறுகிறது. Literally this fulfilled in the millennium period. ஆனால் நான் இன்றைக்கு உள்ள காரியத்தை சொல்லுகிறேன். But today I won't tell about thing of today. 1000 வருட அரசாட்சி வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Let us not wait till the millennium. இந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு, son of David, Jesus, விழுந்து போன கூடாரங்களை எடுத்து நிறுத்துகிறவர். he is the God who can raise up the fallen tabernacles. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் இந்த சத்தியத்திற்கு முன்பாக உங்கள் மனசாட்சியில் இருந்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதா அல்லது உங்கள் குடும்பம் தேவனுக்கு முன்பாக விழுந்திருக்கிறதா? You hear the word of God today touching your heart, you say whether your family is standing or fallen. உன் இருதயத்தை தொட்டு நீ தேவ சமூகத்தில் சொல்லு. Touching your heart, tell in God's presence. உன் குடும்பம் வெளியரங்கமாக வெளிப்பார்வையிலே நல்ல குடும்பம் போல் இருந்தாலும் உன் குடும்பம் ஆவிக்குரியபடி நிற்கிறதா அல்லது விழுந்திருக்கிறதா? Outwardly you got a very good thing, that you are a very good family, spiritual family, but truly is it fallen or standing? நீ உண்மையான நிலவரத்தை ஒத்துக்கொண்டால், if you accept your true state, இதோ கர்த்தர் பேசுகிறார். behold the Lord speaks. தாவீதின் குமாரனாகிய இயேசு, oh son of David, Jesus, விழுந்து போன உன் குடும்பத்தை, your fallen family, எடுத்து நிறுத்துவார். he is able to make it stand. கர்த்தருடைய ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். I am telling us the counsel of God. எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் ஆவிக்குரியபடி ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. So many families have lost spiritual prosperity. ஓ, கர்த்தர் அந்த குடும்பங்களை எடுத்து நிறுத்துகிறார். இந்த தாவீதின் குமாரன் செய்யக்கூடிய ஒரு வல்லமையான கிரியை அது. One mighty work the son of David is going to do is he is going to once again raise up your fallen families. உன்னுடைய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறேன். Comparing your family, I want to speak to you. உன்னுடைய ஜீவியம் ஒருவேளை விழுந்து போன கூடாரமாக இருக்கிறதா? Maybe your life is a fallen tabernacle. உன்னுடைய ஜீவியம் ஒரு விழுந்து போன கூடாரமாக இருந்தாலும், though your life is a fallen tabernacle, தாவீதின் குமாரனுடைய வேலை என்ன? what's the work of the son of David? விழுந்து போன கூடாரத்தை எடுத்து நிறுத்தக்கூடியவர். he is able to raise up the fallen tabernacle and make it to stand. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் சமூகத்தில் ஒரு அறிக்கையோடு நீங்கள் காணப்படுங்க. oh, with the depth of your heart, be with the confession in your heart. ஏதாவது ஒரு பகுதியிலே நீ விழுந்திருந்தால், in any part of your life you have fallen, ஏதாவது ஒரு பகுதியிலே நீ விழுந்து போயிருந்தால், in any aspect of your life are you fallen, நீ அதை ஒத்துக்கொண்டால், if you accept it, நீ அதை அறிக்கையிட்டால், if you confess it, தாவீதின் குமாரனே, oh son of David, தாவீதின் வம்சத்தில் பிறந்தவரே, oh God is born the generation of David, ஆண்டவராகிய இயேசுவே, oh Lord Jesus, என் ஜீவியமும் என் குடும்பமும் விழுந்த நிலைமையில் இருக்கிறது. my life and the family in the fallen state. எடுத்து நிறுத்துகிறவரே, oh God, make me to stand. நீர் எடுத்து நிறுத்தும் என்று நீ சொல்வாய் என்றால், if you say Lord make me to stand, கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்துவார். he will make you to stand. ஹalleluya. Amen. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள், those who believe this truth, உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். from the depth of your heart, let's all praise God for some time. விழுந்த ஜீவியங்களை, all the fallen lives, விழுந்த குடும்பங்களை, all the fallen families, விழுந்த ராஜ்யத்தை, all the fallen kingdoms, எடுத்து நிறுத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. Jesus is able to make you to stand. ஓ, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, oh the fallen tabernacle of David, எடுத்து நிறுத்தக்கூடியவர் இயேசு. he is able to make you to stand. அதை நான் விசுவாசிக்கிறேன். I believe. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I believe. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. in whichever place you are, open your mouth and say loudly, தாவீதின் குமாரனே, oh son of David, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிறவரே, oh God is able to make the fallen family of David to stand. என் ஜீவியத்தில் அநேக விழுகைகளை காண்கிறேன். I am able to see many falling in my life. நான் சில வேளை நிற்கிறேன், சில வேளை விழுந்து போகிறேன். Sometimes I stand, sometimes I fall. தாவீதின் குமாரனே, oh thou son of David, விழுந்து போகிற கூடாரமாகிய என் வாழ்க்கையை எடுத்து நிறுத்த மாட்டீரா? oh will you not make me
me to stand by my fallen tabernacle? வாலிபர்களே சொல்லுங்கள். Oh, youths, open your mouth and say. சகோதர சகோதரிகளே சொல்லுங்கள். Brothers and sisters, open your mouth and say. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தூக்கி நிறுத்த வல்லவர். Right now, today the Lord is able to make you to stand. எந்த பகுதியில் நீ விழுந்து போகிறாய் என்பதை ஆண்டவருக்கு சொல்லு. Tell which part you have fallen in your life. என்னை எடுத்து நிறுத்தும். Lord, make me to stand. கர்த்தர் இதோ உன்னை தூக்கி நிறுத்துகிறார். Right now, God is making you to stand. சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்ந்து போகையில், though you are in the depth of the sea getting immersed. அப்போஸ்தலனாகிய பேதுரு சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து போகையில், Apostle Peter was going to be immersed in the sea. ஓ அவனை தூக்கி நிறுத்தின அந்த கரம், that hand that made him to stand. விழுந்து போன உன்னை தூக்கி நிறுத்தும்படி உன் கரத்தை இயேசு பிடிக்கிறார். You were fallen. Right now Jesus is holding your hand. இயேசு உன் கரத்தை பிடித்துகிறார். Jesus is holding your hands. அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருமுறை அவருடைய பாதத்தில் விழுந்தார். Apostle John once fell at the feet of Jesus. அவர் ஜீவியத்தில் விழுந்தவர் அல்ல. He is not the one fallen in this life. இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். He fell at the feet of Jesus. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவர் பாதத்தில் வீழ்ந்தேன். Oh, when I saw him, I fell down as a dead man. அவர் என்னை தூக்கி நிறுத்தினார். He made me to stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அநேகருடைய வாழ்க்கையிலே in many people's life, ரகசியமாய் சில விழுகைகள், some secret fallings are there. தோல்விகள், some defeats. கூடாரம் விழுந்து போகிறது. Tabernacle is fallen. கூடாரம் நம்முடைய ஜீவியம் தான். Tabernacle speaks about our life. விழுந்து போகிறது. It's falling down. அப்படி என்றால் இந்த கூட்டத்திலே, இந்த சனிக்கிழமை இந்த கூட்டத்திலே நீங்கள் உண்மையாக உங்கள் நிலவரத்தை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். In the Saturday evening, tell your truth state to the Lord. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவர். The Lord is able to make you to stand. எடுத்து நிறுத்த வல்லவர். He is able to raise you and build it up. சரிப்படுத்த வல்லவர். He is able to rectify you. சீர்படுத்த வல்லவர். He is able to settle you. ஓ அதனுடைய எல்லா வெடிப்புகளையும் அவர் சரிப்படுத்த வல்லவராக. He is able to fill or close the breaches. உன் வாழ்க்கையை அவர் சரிப்படுத்துகிறார். He wants to close the breaches. சீர்படுத்துகிறார். He wants to settle you. பாஸ்டர் லாசரஸ் ஐயா அவர்கள் இருக்கும்போது, when Pastor Lazarus was alive, மெட்ராஸ் கன்வென்ஷன் முடித்து ஜெபம் பண்ணும்போது, after Madras Convention he used to pray. ஒவ்வொரு வருஷமும் அவர் உபயோகிக்கிற ஒரு வார்த்தை என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. Every year he will use a word I've got that in my இந்த mind. ஜனத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் என்று. Lord, perfect this people, settle the people, establish the people and strengthen them. உண்மைதான், அவர் உன்னை சீர்படுத்துகிறவர். It's true, he is the God who is able to perfect you. ஸ்திரப்படுத்துகிறவர். He is able to establish you, settle you, நிலைநிறுத்துகிறவர். make it establish you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் இருக்கிற இடத்தில் இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Wherever you are, cry unto the Lord right இதோ now. தாவீதின் குமாரன் நீங்கள் இருக்கிற இடத்திலே வந்திருக்கிறார். Oh, son of David has come wherever you are standing. ஆண்டவரே, என்னை அறியாமல் சில விழுகைகள் என் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. Lord, without my knowledge of falling has come in my life. மாம்சத்தின் இச்சைகள், Oh, lust of the flesh, கண்களின் இச்சைகள், lust of the eyes, பெருமையின் சுபாவங்கள், some characters of pride, அகந்தைகள், some haughtiness, கடினமான வார்த்தைகள், hard speeches. நான் சில வேளை விழுந்து விடுகிறேன். Sometimes I fall. என்னை தூக்கி நிறுத்துமா. Lord, make me to stand, Lord. சொல்ல மாட்டீர்களா? Will you not say? சத்தமாய் சொல்ல Open மாட்டீர்களா? your mouth and say loudly. என்னை தூக்கி நிறுத்துமா. Lord, make me to stand. இப்பொழுதே, Right now. இப்பொழுதே, Right now. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிறவராக Jesus, நீங்கள் காண்பீர்கள். You will see Jesus make you to stand. உங்களுடைய வாழ்க்கை நிலை நிறுத்தப்படும். Your life will be made firm. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக, Nextly, எழுத்தின்படி கர்த்தர் செய்கிற காரியம் என்று சொன்னாலும், though we say the literal thing what God does for அதை us, எப்படி செய்கிறார் என்று சொல்லுகிறேன். I want to know how the Lord does. கர்த்தர் என்ன செய்கிறாராம் தெரியுமா? You know what does the Lord do? இந்த தாவீதின் ஃபேமிலியை தேவதூதர்களை போல மாற்றுகிறாராம். God speak David's family like the angels. ஒரு காலத்துல தாவீதின் ஃபேமிலி எல்லாம் பாவம் செய்கிறவர்கள். Once upon a time David's family were sinners. ஆனால் இந்த தாவீதின் குடும்பத்தாரை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தேவதூதர்களை போல் மாற்றுகிறாராம். But now the family of David, God is making them like angels. இது எப்படி ஒரு மேஜிக் போல பண்ணிடுறாரா? But is it a magic? What's God going to do? ஒவ்வொரு மனுஷனையும் அப்படியே மேஜிக் போல ஒரு தேவதூதனை போல பண்ணி விடுகிறாரா? Like a magic will he turn God's people like angels? இல்லை. No. 1000 வருட அரசாட்சியில் அது எப்படி செய்கிறாராம்? How does the Lord do in the millennium? தாவீதின் குமாரனாகிய இயேசு இவர்களுக்கு ஒரு புலம்புகிற ஆவியை கொடுக்கிறாராம். Son of David will give them a spirit of supplication. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கொடுப்பேன். அவர்கள் புலம்புவார்கள், 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 புலம்புவார்கள். புலம்பி புலம்பியே அவன் தேவதூதனை போல மாறி விடுகிறான். I'll give them the spirit of grace and spirit of supplication. They'll be lamenting, 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 and like they'll become like angels. அது ஒரு மேஜிக் வேலை இல்ல. அது It's not a magical work. ஒரே அடியாக நீ தேவகுமாரனை போல மாறு என்று சொல்லி அப்படி செய்கிறதல்ல. Suddenly you become an angel. It's not possible. அவர்கள் ஒரு புலம்பலின் ஆவியை, ஒரு கண்ணீரின் ஆவியை கொடுக்கிறார். He is giving the spirit of tears and lamenting upon them. 1000 வருட அரசாட்சியில இந்த தாவீதுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அவர்கள் புலம்புவார்களாம்.
In the millennium, what the house of David will do, they'll be going on lamenting. அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள் புலம்புவார்கள். All the family people will cry and lament. முழு இஸ்ரவேலரும் புலம்புவார்கள். All Israel will lament. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி மாற்றுவாராம் தெரியுமா? You know how God will change God's people? தாவீதை போல தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றுகிறார். God will make them as David will do the will of God. அந்த காரியத்தை தான் இந்த தாவீதின் குமாரன் இன்றைக்கு நமக்கு இப்பொழுது செய்கிறார். That thing only the son of David is doing in our midst today. எல்லாருக்கும் ஒரு ஜெப ஆவியை தருகிறார். He'll give a spirit of prayer for all the people. சாதாரணமான ஜெபம் அல்ல. Not an ordinary prayer life. புலம்பி 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 ஜெபிக்கிற ஒரு ஜெபம். Oh, praying, lamenting and praying. ராத்திரியிலே எழும்பி நீ புலம்புவாய். You will lament in the mid watches. ராத்திரியிலே எழும்பி நீ இயேசுவே என்று அழுவாய். Cry, you'll be crying in the midnight telling Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நடுராத்திரியிலே தகப்பனும் மகனுமாக படுத்திருந்தார்களாம். In the midnight, I believe father and son were sleeping. சின்ன பையன், small boy. நடுராத்திரியில இந்த பையன் அப்பா எழும்பி பார்க்கும்போது இந்த பையன் கட்டிலுக்கு கீழே இறங்கி இருந்து முழங்கால் நின்று இயேசுவே எங்க அப்பாவை போல என்னை மாற்றும், இயேசுவே எங்க அப்பாவை போல என்னை மாற்றும் என்று அழுது ஜெபிக்கிறானா. You know, when the father saw the little boy under the cot, he was telling, "Oh Lord, Father, make me like my father, make me like." He was trying to God like this. சின்ன பையன், small boy, little boy. இந்த ஜெபம் தகப்பனுடைய இதயத்தை உடைத்ததா. This prayer broke the heart of the father. அந்த பையன் ஜோமனி கடைசில அவன் படுத்து தூங்க ஆரம்பித்தான். The boy, after praying, he slept. இவர் எழும்பி புலம்ப ஆரம்பித்தாரா. He started lamenting. கர்த்தாவே, என்னுடைய மகன் என்னை போல மாற்ற முடியாத உம்மிடத்தில் ஜெபித்தார், ஆனால் உம்முடைய பார்வையிலே என்னுடைய ஜீவியத்தில் எவ்வளவோ தோல்விகள் இருக்கிறது, என்னை போல அல்ல, எனக்கு அந்த காரியத்திலே ஜெயத்தை தாரும் ஆண்டவரே என்று இவர் புலம்ப ஆரம்பித்தாரா. He started lamenting, Lord, my son is trying to pray that he must become like me. There are so many shortcomings in my life, Lord, rectify my life and give me victory, Lord. ஓ தாவீதின் குமாரன், இந்த கடைசி நாட்களிலே புலம்பலின் ஆவியை, ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை நீங்கள் யார் இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் உனக்கு தருகிறார். இல்லாவிட்டால் நீ தேவதூதனை போல் மாற முடியாது. All those who hear in the message tonight, the son of David is giving you the spirit of prayer, spirit of supplication, spirit of lamenting. If you don't become like this, you cannot become the tabernacle of David. நீ 1000 பேரிடத்தில் ஜெபிக்க சொல்லலாம். You may tell 1000 people to pray. எத்தனை பேர் உனக்காக ஜெபிக்கலாம். How many people will pray for you? ஆனாலும் அந்த ஜெபங்களால் நீ தேவதூதனை போல் மாற முடியாது. But by that prayer you cannot become the angel of God. உனக்கு ஒரு புலம்பலின் ஆவியை கர்த்தர் தருகிறார். God wants to give a spirit of lamentation. உன்னை அறியாமலே நீ எழும்பி புலம்புவாய். Without knowledge you will arise and lament. அந்த நாட்களிலே நம் தாவீதின் குடும்பத்தார் மேலும், that is about the house of tabernacle of David, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும், about the house of Israel, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் I'll pour the spirit of grace and supplication. அப்பொழுது அவர்கள் புலம்புவார்கள். Oh, they will lament. இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தாவே, இந்த நாட்களில் எனக்கும் என்னுடைய ஜனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு புலம்பலின் ஆவியை தாரும் என்று நான் ஜெபித்தேன். You know, when I read this verse, I also prayed, Lord, give for me and my people such a spirit of prayer, Lord. எத்தனையோ பேர் உங்கள் ஜெப ஜீவியத்தை இழந்திருக்கிறீர்கள். So many of you lost your prayer life. ராக்காலங்களிலே எழும்பி புலம்பும் அனுபவம் இல்லை. Oh, the experience of crying in the mid watches. மத்தியானத்திலே புலம்புகிற அனுபவம் இல்லை. No lamentation in the afternoons. தேவ சமூகத்தில் புலம்புகிற ஆவி எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள். Many have lost spirit of prayer in God's presence. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆவியை நான் உங்கள் மேல் ஊற்றுவேன். The Lord says, they pour in the spirit upon you. அந்த ஆவி வரும்போதுதான், when the spirit comes upon you, தாவீதின் கூடாரம், விழுந்த கூடாரம் எழுப்பி நிறுத்தப்படும். the tabernacle, fallen tabernacle of David will be made to stand. குடும்பமாக அழுது ஜெபிப்போமாக. Family shall be all joined together, cry and pray. கடைசி நாட்களில் நமக்கு அவசியமானது ஒரு ஜெப ஜீவியம். In the last days, important things of prayer life. ஜெபிக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who want to pray, lift up your hands. ஜெப ஆவியை விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who want the spirit of prayer, lift up your hand. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, oh son of David, Jesus, தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர், he is born the generation of David. அங்க உங்கள் மேல் அந்த கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார். Right now he is poured the spirit of grace upon you. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். He is poured the spirit of supplication. உங்களுக்கு ஜெபிக்கும்படி ஒரு புது அபிஷேகத்தை தருகிறார். He is giving a new anointing to pray. உங்கள் ஜெப ஜீவியத்தை தொலைத்து கட்டுகிற பொல்லாத ஆவிகளை நியாயம் தீர்க்கிறார். Right now God is judging the evil spirits against your prayer life. நீ ஜெபிக்க விடாதபடி உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். God is rubbing all the spirit against your prayer life. உன்னுடைய ஜெப ஆவியை திரும்ப உனக்கு தருகிறார். Once again God giving me the spirit of prayer. கண்ணீரோடு புலம்புவோமாக. Shall we all lament in tears? அழுவோமாக. Shall we all cry? தாவீதின் குமாரன் நமக்கு அந்த ஜெப ஆவியை தருகிறார். Son of David is giving the spirit of prayer. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது, when he was living on this earth, அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது, when lived on this earth, அவர் கண்ணீரோடு ஜெபித்தவர். he prayed in tears. அந்த ஜெபத்தினால் ஜெயம் எடுத்தார். with that prayer got victory. இன்றைக்கு நமக்கும் அந்த ஜெப ஆவியை தருகிறார். even with that same spirit of
prayer. நீங்கள் சத்தமாய் அவரிடத்தில் கேளுங்கள். You cry loudly and ask him. கர்த்தாவே என் மேல் அந்த ஆவியை ஊற்றும். Lord, pour the Spirit upon me, Lord. தாவீதின் குமாரனே, Oh thou son of David. தாவீதின் குமாரனே, Oh thou son of David. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிறவரே, Oh, who is able to make the tabernacle able to stand. அவர்களுக்கு அந்த நாட்களிலே கொடுப்பது போல As you give on those days. இப்பொழுதே எனக்கு அந்த ஆவியை தாரு. Right now give me the Spirit, Lord. நான் எழும்பி அழுவேன். Lord, I will arise and cry. என் ஆண்டவருக்கு முன்பாக புலம்புவேன். I will lament in God's presence. நான் ஜெயம் எடுப்பேன். I will get victory. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே சொல்லுங்கள். Wherever you are, open your mouth and say. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை தருகிறார். Right now God gives the spirit of supplication. கானா நித்திரையின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். The Lord rebukes the spirit of slumber. தூக்க மயக்கத்தின் ஆவியை கர்த்தர் கடிந்து The Lord கொள்கிறார். rebukes your slumbering spirit. தாவீதின் குடும்பமே, Oh, house of David, இஸ்ரவேல் வீட்டாரே, house of Israel, கர்த்தர் உங்கள் மேல் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுகிறார். right now God spreads the spirit of prayer upon you. உங்களை தேவ தூதர்களைப் போல் மாற்றுவதே அவருடைய நோக்கம். His purpose to make you like angels. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? May the Lord வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் அருந்தி கேட்கும் என்னிலே பூத்திடும் பெண்மழையா அன்பினா பூத்திடும் பெண்மழையா வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் அருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடும் பெருமழையாய் அன்பினால் ஊற்றிடும் பெருமழையாய் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் அருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடும் பெருமழையாய் அன்பினால் ஊற்றிடும் பெருமழையாய் 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 Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, 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 hallelujah. Tonight the son of David is moving in our midst. இந்த ராத்திரி வேளையில் தாவீதின் குமாரனிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். According to our need, we will be able to experience his help in our life. நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி நாம் அவருடைய உதவியை நாம் எதிர்பார்க்கலாம். If we open our mouth and call upon thou son of David, have mercy on me. நம்முடைய வாயை திறந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற வாயத்தை சொல்லும்போது, surely, O Lord, you show your mercy upon me, God will open our eyes. நீங்கள் சொல்லும்போது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை காண்பீர் சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார். He will open your eyes of understanding. உங்களுடைய மனக்கண்களை அவர் திறப்பார். He will heal your infirmity and sickness of your body. உங்களுடைய பலவீனங்கள் சரீரத்தின் வியாதிகளை குணமாக்குவார். He will speak to you with power and authority. வல்லமை அதிகாரத்தோடு உங்களோடு பேசுவார். Oh, he will help you in the time of need. தேவை நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். He is the son of David. அவரே தாவீதின் குமாரன். He is a merciful God. அவரே இரக்கமுள்ள தேவன். He is the powerful God. அவரே வல்லமையுள்ள தேவன். He is the helping God. அவரே உதவி சகாயம் செய்கிற தேவன். Oh, he is moving in our midst. அவர் நம்மை அசைவாடி கொண்டிருக்கிறார். He knows the need of your life tonight. இந்த ராத்திரி ஜீவித தேவை அவர் Let அறிந்திருக்கிறார். us all stand up in the presence of God. நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். Our God is a faithful God. இதோ நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். Our God is the merciful நம்முடைய God. தேவன் இரக்கமுள்ளவர். Our God is the unchanging நம்முடைய God. தேவன் மாறாதவர். Our God is the promise keeping நம்முடைய God. தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறவர். Will able to help us. நம்மை சகாயம் செய்ய வல்லவர். Will able to heal us. நம்மை சுகமாக்க வல்லவர். Will able to deliver us. நம்மை விடுதலையாக்க வல்லவர். Will able to bless us tonight. இந்த ராத்திரி ஆசீர்வதிக்க வல்லவர். Open your mouth. வாய்களை திறவுங்கள். Open your mouth wide. வாய் விரிவாய் Call திறவுங்கள். upon the name of Jesus. இயேசு நாமத்தை கூப்பிடுங்கள். Thou son of David. தாவீதின் குமாரனே. Open your mouth and say, வாயை திறந்து சொல்லுங்கள். Thou son of David. தாவீதின் குமாரனே. Have mercy on me. என் மேல் இரங்கும். Have mercy on me. என் மேல் இரங்கும். Thou son of David. தாவீதின் குமாரனே. Have mercy on me. என் மேல் இரங்கும். Have mercy on என் மேல் me. இரங்கும். சார்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, ஆய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, ஆய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அதனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அதனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. சார்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அதனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அதனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சார்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, Hallelujah. சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அண்டி வரும் எமக்குனின் ஜெயம் தருமே. சோர்ந்திடும்
ஆண்டிடு சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடு சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே தோற்றிடும் உள்ளங்கள் உணர்வடைய Oh, Jesus. தோற்றிடும் Oh, உள்ளங்கள் Jesus. உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடு சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடு சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே தோற்றிடும் உள்ளங்கள் உணர்வடைய Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 Oh, the baka 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 to the banam to the Amen. Amen. உணர்வடைய சரீரங்களுடைய சோர்ந்திடும் உணர்வடைய ஓ சக்திகளாக நோடவே அண்டி வாழும் ஆண்டிடும் சக்திகளாக நோடவே அண்டி வாழும் சோர்ந்திடும் உள்ளங்கள் சோர்ந்திடும் உள்ளங்கள் ஆண்டிடும் சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே 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 ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு Hallelujah. ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடும் சக்திகள் Hallelujah. அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடும் சக்திகள் அண்டி வரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடும் Dear friend, don't be ashamed to call upon the Son of David. പ്രിയ സ്നേഹിതനെ,
தாவீதின் குமாரனை கூப்பிடு, நீ ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். Don't be ashamed to open your mouth and call upon the name of Jesus. உன் வாயை திறந்து இயேசு நாமத்தை கூப்பிடு, ஒருபோதும் வெட்கப்படாதே. That blind man, he called the name of Jesus, thou son of David. அந்த குருடன் வாயை திறந்து இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். Even though others discouraged him from calling him, he opened his mouth with loud voice and called, thou son of David. அவன் வாயை திறந்து கூப்பிட முடியாதபடிக்கு மற்றவர்கள் தைரியப்படுத்தினார்கள். ஆனாலும் கூட வாயை திறந்து உரத்த சத்தமாய் சொன்னான், தாவீதின் குமாரனே இறங்கு, Have mercy on me. என் மேல் இறங்கு, Have mercy on me. என் மேல் இறங்கு. God touched him and healed him that night. அதே நிமிஷம் அவர் தொட்டு சுகமாக்கினார். Oh, his eyes were opened. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. He was healed. அவன் சுகமானார். He was delivered. அவன் விடுதலையாக்கப்பட்டார். He received his sight. அவன் காட்சியை பெற்றுக்கொண்டான். Oh, tonight the same Jesus is moving in our midst. அதே இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். Same Son of God is in our midst. அதே தேவகுமாரன் அசைவாடி கொண்டிருக்கிறார். Same Son of David is in our midst. அதே தாவீது குமாரன் அசைவாடி கொண்டிருக்கிறார். Open your mouth wide. வாயை விரிவாக தர. Open your mouth wide. வாயை விரிவாக தர. To be healed of your sickness. வியாதியில் குணமாகும்படியாய். To be healed of your problem. உடைய எல்லா பிரச்சனைகளும் To விடுதலையாக்கப்படும்படியாய். be delivered from all your difficulties. எல்லா கஷ்டங்களும் The விடுதலையாக்கப்படும்படியாய். Son of David, merciful Jesus is here. தாவீதின் குமாரன் இரக்கமுள்ள இயேசு இங்கே இருக்கிறார். Oh, if your child is sick, உன்னுடைய பிள்ளை சுகம் if your வியாதியா இருக்கும் என்றால், your son is sick, உன்னுடைய குமாரன் வியாதியா your இருப்பார் என்றால், daughter is sick, உன்னுடைய மகள் வியாதியா இருப்பார் என்றால், call upon the name of the Son of David. வாயை திறந்து தாவீதின் குமாரனே என்று சொல்லு. Call upon the Son of Jesus. இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லு. Open your mouth wide. வாய் விரிவாக தர. Tonight your child will be healed. இந்த ராத்திரி உன் பிள்ளை சுகமாவாள். Your son will be healed. உன்னுடைய மகன் குணமாவாள். Your daughter will be healed. உன்னுடைய மகள் குணமாவாள். Oh, the family will be healed. உன் குடும்பம் சுகமாகும். சௌக்கியமென்றிடும் நான் நம்பி வந்தேனே, இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும். 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 சௌக்கியமென்றிடும் Hallelujah. நம்பி வந்தேனே, இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும். சௌக்கியமென்றிடும் நான் 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 நம்பி வந்தேனே. Amen. 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 Because He is a merciful God, He will not bypass you if you call upon His name. அவர் ஒரு இரக்கமுள்ள தேவனா இருக்கபடினால்
நீ அவர் நாமத்தை கூப்பிடும்போது உன்னை கடந்து போக மாட்டார். Because he is a compassionate God, he will never bypass you if you call upon his name. அவர் மனவுருக்குள்ள தேவனா இருக்கபடினால் நீ அவர் நாமத்தை கூப்பிடும்போது உன்னை கடந்து போக மாட்டார். Oh, there is a power in his word. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. There is authority in his word. அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. There is a great wonder in his word. அவருடைய வார்த்தையில் அற்புதம் உண்டு. There is glory in his word. அவருடைய வார்த்தையில் மகிமை உண்டு. Once you call upon his name, அவருடைய நாமத்தை கூப்பிடும்போது he will utter the powerful word from his mouth. தம்முடைய வாயிலிருந்து வல்லமையுடைய வார்த்தை அவர் கட்டளையிடுவார். He will power, authority, words of power and authority will proceed from his mouth. அவருடைய வாயிலிருந்து வல்லமை அதிகாரமுள்ள வார்த்தை புறப்படும். Oh, you can find deliverance in your life. ஜீவிதத்தில் விடுதலையை You காண்பாய். can find healing in your body. நீ ஜீவிதத்தில் சரீரத்தை You சுகமாக்குதலை can காண்பாய். find solution for your problems. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பை காண்பாய். Jesus is altogether lovely. இயேசு எல்லாவற்றும் நேசமானவர். Jesus is altogether powerful. இயேசு சர்வ அதிகாரமுள்ளவர். Jesus is altogether wonderful. இயேசு அற்புதமானவர். Tonight he is moving in our midst இந்த ராத்திரி மட்டும் அசைவாடி கொண்டே இருக்கிறார். to restore all the blessings that you have lost. நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் திருப்பி கொடுக்க முடியாய். Oh, to raise up the tabernacle that is fallen. விழுந்து போன கூடாரத்தை கட்டி எழுப்ப முடியாய். What about the state of your family be tonight? இந்த ராத்திரி குடும்பத்தின் நிலவரம் என்னவா இருந்தாலும் What சரி. about the state of your house be tonight? உன்னுடைய வீடு எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி. The Lord is raising it up. கர்த்தர் உன்னை கட்டி The எழுப்புகிறார். Lord is raising it up. கர்த்தர் உன்னை கட்டி God is எழுப்புகிறார். commanding a prayer life upon you. இதோ உன்னை ஜெபத்தின் ஆவியை கர்த்தர் தருகிறார். Grace of supplication. இதோ விண்ணப்பத்தின் ஆவி. Spirit of prayer and intercession. கிருபை விண்ணப்பத்தின் ஆவி. God is commanding in your family. உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் கட்டளையிடுகிறார். Every power of darkness is dispelled in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகாரம் துரத்துகிறார். The power of witchcraft is broken. பில்லிசூனிய கட்டளை கர்த்தர் Your நிர்மூலமாக்குகிறார். home is filled with the glory of God. உன் குடும்பத்தை தேவ Your மகிமையினால் house is filled with the power of God. வீட்டை தேவனுடைய வல்லமையினால் You நிரப்புகிறார். are going to see the great blessing upon your family. உன் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை காண போகிறார். அக்கடபலக்க துணிபிக்கிற பக்கத்துனாய் நமக்கத்துனாய். Amen. Amen. Truly our Jesus is a faithful God. உண்மையாவே நம்முடைய இயேசு ஒரு உண்மை உள்ள தேவன். He is well able to raise up the tabernacle that is fallen. விழுந்து போன கூடாரத்தை அவர் கட்டி எழுப்ப வல்லவர். Restoring all the blessings which we have lost in our house. நம்முடைய வீட்டில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பி கொடுக்க வல்லவராய். Well able to fulfill the promises of God in our lives. நம்முடைய ஜீவிதத்தில் எல்லா வாக்கு நிறைவேற்ற வல்லவராய். Our God is faithful to fulfill what he has promised us. நம்முடைய தேவன் எதை வாக்களித்தாரோ நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவர். Shall we praise God for that? நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 ஸ்தோத்திரம். Hallelujah. 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 ஸ்தோத்திரம். For all the precious things which God has spoken to our hearts tonight, shall we praise God. இந்த ராத்திரி கர்த்தர் இதயத்தோடு பேசினான் எல்லா வெளியேறுகிற வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. 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 For the work of healing, restoration, salvation and deliverance the Lord performed in our midst, shall we praise God. இந்த ராத்திரி நாம் திரும்பி பெற்றதான கிரியையும் சுகமாக்குதல் கிரியை ரட்சிப்பின் கிரியை விடுதலை கிரியை கர்த்தர் கட்டளையிட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Shall we pray? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற மகா கிருபையும் இரக்கமும் அன்புள்ள எங்கள் ஆண்டவர் இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கன்வென்ஷன் நாட்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் தொடரின் தாவே இந்த 3வது நாள் இந்த மாலை வேளையில் மகிமையின் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாக, மகிமையின் தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக நிரவிடமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம். நிரவிடமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தாவே நடைபெற்ற ஒவ்வொரு கூட்டங்களையும் ஆசீர்வதித்த கர்த்தர் தாமே இந்த கூட்டத்தொடருக்கு இந்த 3வது நாள் இந்த மாலை கூட்டத்தை மகிமை தேவன் தாமே பொறுப்படுத்தி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர்.
ஆண்டவரே இந்த இடத்தில் உடைய வல்லமையை விளங்க செய்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே உடைய மகிமையை விளங்க செய்திருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய இரக்கத்தை நாடி உடைய தயவை நாடி கர்த்தாவே தாங்கள் தன்னுடைய ஜீவியத்தில் விடுதலை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கடந்து வந்த ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களையும் நீர் கண்டு ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசினபடினால் வந்த ஒவ்வொருவரோடு பேசி நீர் இடைப்பட்டபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய மத்தியில் தாவீதின் குமாரனாக ஆண்டவரே ஜனத்துக்கு விடுதலை அளிக்கிறவராகவே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். அன்றைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவனுக்கு தாவே சத்தமிட்டு அவன் கூப்பிட்ட வேளையில் நின்று அவனை அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் என்று கேட்ட இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே உம்முடைய அன்பின் இரக்கங்களை நீர் சுவாமி இந்த மாலை வேளையில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தாவி நீர் வெளிப்படுத்தியிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். என்னுடைய மத்தியில் நீர் அசைவாடி கிரியை செய்தான கர்த்தர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் நீர் மறுத்தர அருளி செய்திருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பேசுகிற தாசன் நீர் பலப்படுத்தி நீர் பிரயோஜனப்படுத்தி நீரே கர்த்தாவே ஆண்டவரே இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரு மேலும் இரக்கமாக இருந்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களுமே துதிக்கிறோம். பேசுகிற தாசனின் பலப்படுத்தினீர் உடைய கிருபையினால் நிரப்பினீர் உடைய வாக்குவல்ல நீர் தந்தை பிரயோஜனப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களின் வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் உம்மை விசுவாசிக்க உதவி செய்தபடினால் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து உடைய ஜனங்கள் யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ எல்லாருடைய தேவைகளை சந்தித்தீரே. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் கட்டுகளில் இருந்து சுவாமி விடுவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு தாமுடைய பிள்ளைகளை அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தொடர்ந்து உடைய சத்தியங்களை விசுவாசித்து உமக்காக வாழத்தக்க கிருபையினால் உடைய பிள்ளைகளை நிறைத்து விடுங்க தாவே. இன்னைக்கு இரவெல்லாம் கர்த்தர் கூட நாளைக்குள்ள காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்ததாமே பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் தாவே. அன்பின் ஆண்டவருடைய திருக்கரத்திலேயே ஒவ்வொருவரையும் தருகிறோம். நாளைக்குள்ள மாலை கூட்டத்திற்காகவும் ஸ்தோத்திரம். கன்வென்ஷன் தொடரின் 4வது நாள் மாலை கூட்டத்திற்கு வரக்கூடியதான ஜனங்கள் எந்த தடையும் இல்லாமல் சுற்றெல்லையில் இருக்கிற யாவரும் வந்து பங்கெடுக்கத்தக்கதாக தேவரின் யாவருக்குள்ளே மன உற்சாகத்தை மனப்பூர்வமான இருதயத்தை தந்து நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய கூட்டத்திற்கு தான் வரக்கூடியதான ஜனங்கள் யார் எந்த நிலவரத்தினுடையவர்களாக இருந்தாலும் நாளைய கூட்டத்திலேயும் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள இந்த கன்வென்ஷன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் ஆசீர்வதித்தருளும். சகல கனமகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Gracious and loving Father, we praise you and thank you, Lord, for your goodness and mercies and faithfulness in blessing thy people once again tonight in this meeting, O God. Thank you for revealing yourself as the compassionate Son of God, as the merciful God with all power and authority. Heavenly Father, the one who is able to help thy people in their situations, O God. We praise you and thank you for this grace. We praise you and thank you for this apostolic truth and fellowship and the gospel, O God. Heavenly Father, once again, we commit thy people into thy hands, O Lord. Restore all the blessings that they have lost in their homes and families, O God. Command the spirit of prayer and grace of supplication upon thy people. Raise up, O God, the fallen tabernacles of thy people, O God. Once again, Heavenly Father, we give all the glory and honor unto thee for all the precious things you revealed unto us tonight, O God. Continue to preserve thy people and prepare everyone for your soon coming, we pray, O God. Glorify your precious name. In Jesus' name we ask thee, Father. Amen. Now may the grace of our Lord and Savior Jesus, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until our Jesus returns in glory. Amen. Hallelujah. Hallelujah.